இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 7.5 உள்ஒதுக்கீடை வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும். அந்த இடத்துல எடப்பாடியோட பேர் இருக்கும். காவேரி வேளாண் மண்டலம், அந்த வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சார். முக்கியமான அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஃபைட் வந்து பிரேக் ஆன பாயிண்ட் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு யாரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது. 13 பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி இபிஎஸ் அவர்கள்கிட்ட கேட்கும்போது ப்ரெஸ் மீடியாவை வச்சுக்கிட்டு நானே டிவி பார்த்து தான் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த வகையில் நியாயமாக இருக்கும்? அவர் வந்து ஒரே கட்சி தான். அம்மா உணவகன்ற ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து இப்போ வந்து இல்லை கிட்டத்தட்ட அது வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கீம் டிஸப்பியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களே இவனும் கிடையாது, பேர் பிராண்டிங். அந்த மாதிரி ஃபுல் கை ஷர்ட்டை இங்கே தான் அடிச்சிருப்பார். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு படிக்காதவர மாதிரி தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து விலங்கியலில் பட்டம் பெற்றவர், நிறைய நல்ல வாலிபால் பிளேயரும் கூட. எனி டைம் இந்த ஆட்சி கவுந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. அவர் சிஎம் பதவி ஏற்ற நாள்லேருந்து டிடி அவர்கள் சொன்னார் இன்னும் ஒரு 6 மாதம் தான் இந்த ஆட்சி கவுந்துரும். அவங்க போய் தான் சிஎம் பதவிக்கு அடைஞ்சார். பிஜேபி வந்து தன்னுடைய ஸ்கீம்ஸை வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க. நீட்டில் வந்து இவ்வளோ கவர்மெண்ட் பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து கிரெடிட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கிரெடிட்டுக்கு ஒரு நயா பைசா கூட சொந்தம் கொண்டாட முடியாத கட்சி தான் பிஜேபி. நோ யுவர் பொலிட்டிஷியன்ற சீரீஸில் தமிழ்நாட்டுடைய முக்கிய தலைவர்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைவர் யாருன்னா, தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகன்ற ஒரு பெரிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அன்பு, நீங்கள் ஃபஸ்ட்டு எடப்பாடி கே பழனிசாமி இபிஎஸ்ன்ற பேரை எப்போ கேள்விப்பட்டீங்க? எப்போவும் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேட்டோட சிஎம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு வரவங்களை வந்து நம்ம முன்னாடியே முன்னாடி தெரிஞ்சிருப்போம். ஏன்னா அவங்க பொலிட்டிக்கல் கேம்பெயினில் அவங்க ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். அப்படிலாம் எங்கேயாவது முக்கியமான போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க. அப்படிலாம் அந்த மாதிரி இப்போ இந்த கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்லாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் பார்த்தோன்னா துணை முதல்வர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டில் இருந்தார், மேயர்ன்ற அவருக்கு ஃபேஸ் நல்லா தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற நம்ம முன்னாள் முதலமைச்சருடைய பேர் வந்து அவர் வந்து பதவி ஏற்க போகிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி பதவியேற்க போகிறாரு அப்படின்ற டைமில் நானும் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது. அவர் கிட்டத்தட்ட சீஃப் மினிஸ்டராக அவரை சசிகலா செலக்ட் பண்ண பின்னாடி தான் எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகே, ஆக்சுவலாக எனக்கும் கூவத்தூர் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சசிகலா அம்மா தோளில் கை போட்டு எடப்பாடி அவர்கள் தான் அடுத்த சிஎம்னு சொல்லும் போது தான் அப்படி ஒருத்தர் மினிஸ்ட்ரியில் இருந்தாரா அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அப்படி தான் எனக்கும் தெரிய வந்துச்சு. ஏன்னா 2011 பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் சட்டசபையில் மோஸ்ட் ஆஃப் த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மந்திரிகளை அவ்வளோவா பேசவே விட மாட்டாங்க. 110 விதியின் கீழ் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க தான் பதில் சொல்லிகிட்ருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா எந்த மினிஸ்டருடைய ஃபேஸும் இல்லைனா அவங்களுடைய வாய்ஸோ கேட்டதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேரை நான் கேள்விப்பட்டதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூவத்தூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா தான். அப்போ தான் எனக்கும் அவரை பற்றி தெரிய வந்துச்சு. சரி, இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன பின்னாடி நம்ம இப்போ கொஞ்சம் பரிச்சயமான பின்னாடி அவர் யாருன்னு நமக்கு தான் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் கட்சிக்குள்ளே அவர் ரொம்ப முக்கியமான பர்சனாக அப்போவே இருந்தார். கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருக்கும்போதே ஒரு முக்கியமான பொசிஷனில் அவங்க இறக்கும்போது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட பொதுப்பணித்துறையினோட ஒரு முக்கியமான மினிஸ்ட்ரியாக இருந்தார். ஆக்சுவலி அவர் வந்து கிட்டத்தட்ட சேலத்தில் பிறந்திருந்தார். சேலம் மாவட்டத்தில் பிறந்து முக்கியமாக இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியில் சொல்கிறார்ல, எதிர்கட்சி தலைவர் இது இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் வந்து கலைஞரோட பையன் அப்படின்னு தான் சிஎம் ஆகிட்டார். நான் விவசாயி மகன், கரும்பு விவசாயி, சின்ன போஸ்ட் இருந்து கிளை செயலர்லேருந்து எல்லா போஸ்ட்லேயும் வந்து ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து சிஎம் ஆகிருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாருல்ல. ஆமாம், இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 1972 எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே ஆரம்பிக்கிறாரு. 74 அதாவது கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் இபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேல சேர்ந்துடுறாரு. ஓகே, அப்போ அவருக்கு வயசு 19-20 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வந்து ஒரே கட்சி தான், அதிமுகன்ற கட்சியில் மட்டும்தான் அவர் இருந்திருக்காரு. கட்சியில் நிறைய ஸ்ப்ளிட் வந்திருக்கு. ஓகேங்களா, அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். அந்த ஸ்ப்ளிட் வரும்போதெல்லாம் கூட அவர் வேறு கட்சிக்கு போவே இல்லை. அவருக்கு அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க, இந்த கட்சியில் இருந்தால் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்ற தட்டு இருக்கும்போது கூட அவர் வேறு கட்சிக்கு போவே இல்லை.
இப்போ இருக்க நிறைய பொலிட்டீஷியன்ஸ்லாம் தான் என்னத்துக்கு 4-5 கட்சி மாறிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அவர் 74லேருந்து 2024 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரே கட்சி தான், அது அதிமுக மட்டும்தான் அப்படின்ட்டு இருந்திருக்காரு. அவர் காலேஜ் படிக்கும்போது இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா அவர் அந்த காலத்து பட்டதாரி. ஆக்சுவலி வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து அவரை பார்த்தோன்னே அவர் ஆக்சுவலி நம்ம அப்பா அம்மாங்களாம் மடிச்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஃபுல் கை ஷர்ட்டை இங்கே தான் மடிச்சிருப்பார். அந்த மாதிரி பார்க்குறதுக்கு படிக்காதவர மாதிரி தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து விலங்கியலில் பட்டம் பெற்றவர், நிறைய நல்ல வாலிபால் பிளேயரும் கூட. இப்போ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கார். இல்லை ஆக்சுவலாக சொல்லியே ஆகணும், அந்த சின்ன வயசில் அந்த ஒரு ஃபார்மிங் பேக்ரவுண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால தான் இப்போ என்ன ஒரு 65+ இருக்கும் இல்லையா, அவர் இன்னும் ஹெல்த்தியாக தான் இருக்கார். அவருடைய கவுண்டர் பார்ட் ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு கொஞ்சம் வயசில் பெரியவர் தான், ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஹெல்த் அவர்கிட்ட இல்லை. மேபி அந்த சின்ன வயசில் பண்ண அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு. ஆக்சுவலி இதில் தான் சொல்லுவாங்க, ஒருத்தர் வெளிப்படையாக பார்த்து அவரை எடை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல இவருக்கு பார்க்கும்போது படிக்காத மாதிரி தெரியும். ஆக்சுவலி நம்ம இப்போ நான் சொல்கிறதே ரொம்ப பொலிட்டிக்கல் இன்கரெக்ஷன், ஒருத்தர் பார்த்து படிக்கலன்னு சொல்கிறதே தப்பான விஷயம். ஆனால் அப்படி தான் நம்ம சொசைட்டி அப்படி வளர்ந்துருக்கனால அவரை பார்த்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு 10 படிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் அவர் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் முன்னாடி விலங்கியல் படிச்சிருக்காரு. பிஸ்னஸ் பண்ணி தான் முக்கியமான ஒரு போஸ்டிங் வந்து ஏடிஎம்கில் வந்திருக்காரு. ஆக்சுவலாக அவர் அரசியல் வர்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அவர் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, அவர் வந்து காலேஜ் முடித்த உடனே அதிமுக காலேஜ் படிக்கும் போதே சேர்ந்துட்டார் இல்லையா, ஸோ கட்சி பணிக்கு தான் போவார் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவர் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தார். வெல்லம் சேலம் பகுதியில் கரும்பு விவசாயம் ஜாஸ்தி, ஸோ அதுலேருந்து வெல்லம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த வெல்லத்தை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் சேல் பண்ணிருந்தார். அதில் ஒரு மூட்டைக்கு 2 ரூபா 3 ரூபான்ற கமிஷன் மாதிரி அப்படி தான் அவர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு. பிஸ்னஸ் நல்லாவும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அதிமுகவில் இன்னும் கொஞ்சம் பொறுப்புகள் வந்ததுனால பிஸ்னஸை கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிவிட்டு கட்சி பணிகளை ஜாஸ்தியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்தில் என்னென்னா, எம்ஜிஆர் வந்து இறந்த பின்னாடி ஒரு முக்கியமான ஸ்பிளிட் வருது, ஏடிஎம்கேல ஸ்பிளிட். கிட்டத்தட்ட ஜானகி அணி ஜெயலலிதா அணி அப்படின்ற முக்கியமான ஸ்பிளிட் வரும்போது அவர் வந்து ஜெயலலிதாவோட அணியில் அப்போவே இருந்திருக்காரு. ஓகே. அது இல்லாமல் அந்த பீரியடில் வந்து ஜே அணி வந்து முக்கியமாக எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சொல்லுவாங்கள்ல, ஒரு கட்சி வந்து தன்னுடைய சின்னத்தை இழந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வரவே வராதுன்னு. ஆனால் சின்னத்தை பெற்ற ஒரு முக்கியமான கட்சி வந்து இழந்த சின்னத்தை பெற்ற முக்கியமான கட்சி வந்து அதிமுக. அந்த ஸ்பிளிட் அப்போ கூட அவங்க வந்து கிட்டத்தட்ட இரட்டை புறா அப்படி சேவல் அப்படி நிற்பாங்க. இதில் வந்து ஜெயலலிதா அணியில் நின்று எடப்பாடி வந்து வின் பண்ணியிருந்தார். முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக எடப்பாடி தொகுதியில் சேவல் சின்னத்தில் நின்று இந்த 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 ஸ்பிளிட்டு வருது இல்லையா, வந்ததுக்கு அப்புறமா வந்து 89 எலெக்ஷன் வருது. ஓகே, எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவே கிடையாது, ஜெயலலிதா அணி ஜே அணின்னு இருக்குது. ஸோ ஜே அணியில் சேவல் சின்னத்தில் எடப்பாடி தொகுதியில் நிற்கிறார் அவர், பழனிசாமி அவர்கள் நிற்கிறாரு. அந்த எலெக்ஷன் பார்த்திங்கன்னா டிஎம்கே க்ளீன் ஸ்வீப், அவங்க தான் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஏன்னா ஆப்போசிஷன் பார்ட்டி ஏடிஎம்கே கிடையாது, சின்னமே கிடையாது, ரெட்டை இலை சின்னமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கூட இபிஎஸ் அவர்கள் எடப்பாடி தொகுதியில் எம்எல்ஏவாக ஜெயிக்கிறாரு. ஆனால் அவர் நேரம் பாருங்கள், 89 வின் பண்ணுறாங்க, சட்டசபைக்கு போகிறாரு. ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ அவர் ஆக்சுவலாக அப்போ தான் சட்டசபைக்கு போகிறாரு. போன 2 வருஷத்தில் 1991 ராஜீவ்காந்தி அசாசினேட் பண்ணப்படுறாரு. பண்ணப்பட்ட உடனே அந்த திமுகவோட கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கலைச்சிடுறாங்க. கலைச்சதுனால மறுபடியும் 1991 எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் அதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா, ஜானகி அவர்கள் அரசியலை விட்டு விலகி போயிடுறாங்க. எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஜெயலலிதா அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ரீசெண்டாக போயிடுறாங்க. ஸோ ரெட்டை இலை சின்னமும் அதிமுக கிடச்சிடுது. ஸோ 91 ஒற்றை தலைமை ஜெயலலிதா அம்மா, அவங்களுடைய ஃபேமஸான சிம்பிள் ரெட்டை இலை இருக்குது. அந்த ரெண்டுத்தையும் பேக்கிங்காக வச்சு மறுபடியும் எடப்பாடி தொகுதியில் 1991 பழனிசாமி அவர்கள் நிற்கிறாரு ஈஸியாக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே க்ளீன் ஸ்வீப் பண்ணுறாங்க, ஸ்வீப் பண்ணிவிட்டு ஜெயிச்சிடுறாங்க. ஸோ 91 to 96 ஏடிஎம்கே ஆட்சியில் அவர் எம்எல்ஏவாக இருக்கார். ஆக்சுவலி முக்கியமான விஷயம் என்னென்னா, சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவங்க வந்து அதிகமாக லோக்சபா எம்பியாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மித்து இருந்துகிட்டே இருக்குது. மித்தில் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேட்டோட சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டேட்டவே கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க, சென்டருக்கு தனி ஒரு டீமே வச்சுருப்பாங்க. அந்த வயசில் அண்ணா வந்து எம்பியாக இருந்தார், அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து
எம்பியாகவும் இருந்திருக்காரு, லோக்சபா எம்பியாகவும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட திருச்செங்கோடு தொகுதியில் நின்று எம்பியாக இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2 ரோலையும் பண்ணியிருக்காரு, எம்எல்ஏவும் ரோல் பண்ணியிருக்காரு, எம்பியாவும் ரோல் பண்ணியிருக்காரு. அது எப்போனா 1996 எலெக்ஷன் வருது இல்லையா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 91 to 96 அதிமுக ஆட்சிக்கு மக்கள் மேலே நிறைய வெறுப்பு இருந்ததுனால அப்போ மறுபடியும் டிஎம்கே ஸ்வீப் பண்ணுறாங்க. அப்போ வந்து பர்கூர் தொகுதியில் ஜெயலலிதா அம்மா போட்டிடுறாங்க, அவங்களே தோற்று போகிறாங்க. எடப்பாடி தொகுதியில் பழனிசாமி அவர்கள் நிற்கிறாரு, இவரும் தோற்று போயிடுறாரு. ஓகே, ஆனால் கட்சியில் அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருந்ததுனால 96 நம்ம ஐகே குஜ்ரால் அண்ட் தேவேகவுடா உடைய ஆட்சி கவுரும்போது அவங்க தோற்று போயிருந்தாலும் கட்சியில் அவங்களுக்கு நிறைய பேர் நல்ல பேர் இருந்தது. ஸோ அதனால் 98 சென்ட்ரல் பாராளுமன்றத்துக்கு எலெக்ஷன் வரும்போது அம்மா அவர்கள் அவரை வந்து திருச்செங்கோடு தொகுதியில் எம்பி கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவர் 98 நின்று அங்கேயும் ஜெயிச்சிடுறாரு. ஸோ அவர் எம்எல்ஏவாக எடப்பாடி தொகுதியில் தோற்று போயிருந்தாலும் திருச்செங்கோடு தொகுதியில் எம்பியாக ஜெயிச்சிடுறாரு. ஆக்சுவலி அதுக்கு பின்னாடி அவருக்கு வந்து இறங்கு முகம் தான். ஆக்சுவலி 2001 2006 அப்பயும் திருச்செங்கோடு நிற்கிறது. அதுக்கு பின்னாடி வந்து 2011 வரலையும், கிட்டத்தட்ட 2011 ஜெயலலிதா ஆட்சிக்கு வர வரலையும் அவருக்கு வந்து தோல்விகளவே இருந்துச்சு. இப்போ மட்டும் எடப்பாடி வந்து தோல்விகளை பார்க்கல, அந்த டைம்லேயும் தோல்விகளே பட்டார். ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தர் வந்து தோல்வியில் இருக்கும்போது பதவி கிடைக்கவே கிடைக்காது. ஓகே, ஆனால் எடப்பாடியோட கான்செப்டில் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த தோல்வியே பெற்றுட்டு இருந்த டைமில் கூட கட்சியில் முக்கியமான போஸ்ட் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாருன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு கட்சியோட முக்கியமான ஃபேஸ்ன்றது வந்து அந்த கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர்கள் அப்படின்றது ஒரு முக்கியமான போஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ திமுக வந்து முக்கியமான போஸ்ட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ராசா கனிமொழி எல்லாமே கொள்கையை பற்றி பேசுகிற கொள்கை பரப்பு செயலாளர்கள், அந்த மாதிரி முக்கியமான போஸ்ட் கொள்கை பற்றி. அந்த மாதிரி ஏடிஎம்கேவோட கொள்கை பரப்பு செயலாளராக கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருக்கும்போதே அவர் வந்து அந்த பதவிக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான பொசிஷனுக்கு அவர் ஜெயலலிதா இருக்கும்போதே வந்திருக்காரு. நம்ம தான் கிட்டத்தட்ட எடப்பாடின்ற பேரை 2017 அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டோம். அவர் கட்சிக்குள்ளே அப்போவே ரொம்ப முக்கியமான பர்சனாக இருந்திருக்காரு. அது இல்லாமல் 2011 வந்து கிட்டத்தட்ட சேலம் தொகுதி கிட்டத்தட்ட அவரோட தொகுதியாக மாற்றிருக்காரு. அவரோட கடின உழைப்பாளர் கிட்டத்தட்ட அவர் மாவட்ட செயலாளர். 2011 எலெக்ஷன்ஸு 2016 எலெக்ஷன்ஸ்லையும் அந்த கொங்கு பெல்ட் ரீஜன் இருக்குங்களா, அந்த ரீஜனில் வந்து ஏடிஎம்கேவுக்கு வந்து எப்பவுமே இப்போவும் கிட்டத்தட்ட கொங்கு பெல்ட் தான் அவங்க ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஏரியாவில் அந்த ஃபுட் ஹோல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுல எடப்பாடி ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணதுனால அவருக்கு முக்கியமான 11 சீட் கிடச்சி, 2016 சீட் கிடச்சி. இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2004 எம்பி எலெக்ஷன்லேயும் அவர் நின்று திருச்செங்கோடு தொகுதியில் நின்று அவர் தோற்று போயிடுறாரு. 2006 எம்எல்ஏவாக எடப்பாடி தொகுதியில் நின்று அங்கேயும் தோற்று போயிடுறாரு. ஓகே, அவர் 2000 to 2010 அந்த 10 வருஷம் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து தோல்வி தான் இருந்திருக்கு. எந்த எலெக்ஷனில் நின்னாலும் அவர் தோற்று தான் போயிருக்காரு, பீட் எம்எல்ஏ ஆர் எம்பி. ஆனால் கட்சியில் அவருடைய ஸ்டேக் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருந்திருக்கு. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி வந்து தான் அம்மா அவரை நம்பி கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ வந்து 2011 எலெக்ஷனில் வந்து அவர் வந்து மாவட்ட செயலாளர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு முக்கியமான வந்து சிறு துறைமுகமும் அப்புறம் ரோட்வேஸும் அவருக்கு முக்கியமான துறையாக இருக்கும். ஏன்னா ஹைவேஸ் கொடுத்துருக்காங்க, மைனர் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது இப்போ ஒரு மினிஸ்ட்ரியில் அது வந்து முக்கியமான போஸ்ட். ஏன்னா ரோட்வேஸ்ன்றது கிட்டத்தட்ட பணம் புழங்குற ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு. அந்த போஸ்ட் வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே முக்கியமான 2011 வாங்கியிருக்காரு. அதனால் அந்த இடத்துல அவருடைய போஸ்ட் என்னன்னா அவர் ரொம்ப முக்கியமான பர்சனாக கட்சியில் இருந்திருக்காரு, மக்களுக்கு தான் தெரியல அப்படின்றத நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பீரியடில் எந்த மந்திரி எந்த யாருன்றது மக்களுக்கே தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆக்சுவலி அதனால் வந்து நமக்கு தெரியாமல் இருக்க ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது இல்லாமல் ஜெயலலிதாவோட சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனே அவங்க தான். இப்போ வந்து நம்ம டிஎம்கே ஆப்போசிட்டில் இருக்கிற டிஎம்கே எடுத்துட்டோன்னா ஸ்டாலின் பற்றி தெரியுது, ஏன்னா அவர் தான் கட்சியோட லீடரு. அதுக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் துரைமுருகன் தெரியும், உதயநிதி ஸ்டாலின் தெரியும், ராசா தெரியும், கனிமொழி தெரியும், பாலு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏடிஎம்கே சொல்லவே முடியாது, ஏன்னா இட் இஸ் ஒன் பர்சன் பார்ட்டி அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட அவங்க சொல்லுவாங்கல்ல, ராணுவ கட்டுக்கோப்புடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனை சுற்றி கிட்டத்தட்ட எந்த நியூஸுமே யாருக்குமே தெரியாது, ஜெயலலிதா சொல்கிறதா நியூஸ் அப்படின்ற ஒரு சிஸ்டத்துக்குள்ளே இருந்தது தான் ஏடிஎம்கே. அந்த ஏடிஎம்கேல அவர் வந்து நமக்கு லேட்டாக தெரிஞ்சது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் முக்கியமான எலெக்ஷன் வந்து 2016 எலெக்ஷன் தான் என்னை பொறுத்தவரையும் அவருடைய கரியரில். ஏன்னா 2016 எலெக்ஷன் வந்து ஒரு ஆட்சிக்கு பின்னாடி செகண்ட் டைம் கண்டினியூஷன் ஆட்சிக்கான தேர்தல். ஆன்டி இன்கம் ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு கட்சி 2 டேர்ம் ஆட்சியில் இருந்ததே கிடையாது. அதை வந்து அது ரீசன்ட் டைம்ஸில்
எம்ஜிஆர் அவர்கள் அந்த சாதனையை பண்ணார். அதை விட்டுட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா 2011 அண்ட் 2016 ஜெயலலிதா அம்மா அவர்கள் அந்த சாதனையை பண்ணாங்க. 2011 to 16 ஒரு ஆட்சி, 16லேருந்து 21 அதாவது அதிமுகவோட ஆட்சி. ஏன்னா அம்மா இறந்து போயிடுறாங்க 2017. ஆனால் அந்த 5 இயர்ஸ் டேர்ம் முடிஞ்சு கண்டிப்பாக தோற்று போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அண்டு டிஎம்கே க்ளோஸ் ஃபைட், ஆல்மோஸ்ட் விக்ட்ரின்னு தான் நினச்ச இந்த இடத்துல ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் டிஎம்கே தோற்று போயிட்டாங்க. ஆக்சுவலி இந்த 2016 ஏன் ரொம்ப முக்கியமான தேர்தல்னா, அது வந்து ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்த்து வந்த தேர்தல். அதுக்கு முன்னாடி இப்போது இந்த ஸ்டாலின் எதிர்கொண்ட மாதிரி அப்போ அவங்களும் ஃப்ளட்ஸ் எதிர்கொண்டாங்க சென்னையிலாம். அது இல்லாமல் முக்கியமாக என்னென்னா எடப்பாடி ஆக்சுவலாக சொல்லணுன்னா 2016 எலெக்ஷனில் சென்னை ஃப்ளட்ஸ் ஃபஸ்ட்டு வந்த ஃப்ளட்ஸு அது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அது ஒரு மேன்மேட் எரர், அதுக்கு வந்து கவர்மெண்ட் தான் காரணன்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்துச்சு. ஆனால் அந்த குற்றச்சாட்டையும் பீட் பண்ணி ஏடிஎம்கே ஜெயிச்சாங்க. ஆமாம், ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேவோட அந்த ஆட்சி இருக்கு இல்லையா 2005 2006 to 2011 அது ரொம்ப கிரிட்டிசிசமான ரொம்ப பேடான ஆட்சியாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால அது வந்து அந்த ஓவர் கம் பண்ணுறதுக்கே ரொம்ப பீரியட் ஆயிடுச்சு. இதில் வந்து 2016 எலெக்ஷன் ஏன் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன்னா, இப்போ வந்து ஒரு கட்சியில் வந்து ரொம்ப முக்கியமான போஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட். அவங்க வந்து லா அண்ட் ஆர்டர் அந்த மாதிரி முக்கியமான போஸ்ட்டில் வச்சுக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமான போஸ்ட் என்னன்னா, வெளிப்படையாக பேசும்போது நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் முக்கியமான போஸ்ட் நிதி அமைச்சர் கிடையாது. ஆக்சுவலி பார்க்கும்போது நிதி அமைச்சர் வந்து பார்க்குறது தான் நிறைய பணம் வச்சிருக்க மாதிரி தானே. அவங்க வந்து அந்த டேபிள் போட்டு அக்கௌண்ட்ஸ் வேலை தான். ஆனால் அமௌண்ட் ஃபுல்லாக யார் செலவு பண்ண போகிறாங்களோ அதுதான் ரொம்ப முக்கியமான அமைச்சர். அந்த அமைச்சர் பதவியை வந்து ஜெயலலிதா இருக்கும்போதே வாங்கினவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை அப்படின்னு ஒரு முக்கியமான போஸ்ட்டில் இருந்திருக்காரு. நம்ம தான் அவர் 2017 அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி நாளுக்கு தான் சிஎம் ஆக போகிறாரு. அப்போ தான் நம்மளுக்கு எடப்பாடின்ற பேர் தெரியுது. ஆனால் அவர் ஜெயலலிதா இருக்கும்போதே முக்கியமான பதவிகள் எல்லாத்துலேயும் இருந்திருக்காருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா அவர் வந்து அந்த ரோல் பண்ணார் இல்லையா, அந்த ரோலில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து இல்லை, அதான் அவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆனது தான் அவருக்கு ஒரு பெரிய லக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய காசு இருக்க நிறைய கான்டாக்ட்ஸ் அவருக்கு கிடச்சிருந்துருக்கணும். ஏன்னா வந்து ஒரு சிஎம் பதவி கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளோ பேரங்கள் நடந்திருக்கும், எல்லாமே எல்லாருக்குமே அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக அவருக்கு 2016 பொதுப்பணித்துறை கொடுத்தாங்க இல்லையா, அதுதான் அவருக்கு கிடச்ச பெரிய ஜாக்பாட். ஏன்னா அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிது, ப்ளஸ் நிறைய ஆக்சஸ் டு ஃபண்ட்ஸுன்னுவாங்க, அதுவும் அவருக்கு நிறைய கிடச்சிடுச்சு. ஓகே, ஸோ அவர் யாருப்பா அடுத்த சிஎம்னு தேடும் போது இவர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இவர் பெற்றுட்டார், இபிஎஸ் அவர்கள் பெற்றுட்டார். அண்டு அப்போ என்ன நடந்துச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும். யார் சிஎம், யார் அதிக காசு கொடுத்தா சிஎம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டதில் இபிஎஸ் அவர்கள் மேபி நிறைய பணம் கொடுத்துருக்கலாம். அதனால கூட அவர் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முக்கியமான எலெக்ஷன் வந்து என்னென்னா, அந்த 2017 அவர் வந்து பதவி இருக்கிறார்ல, அந்த இடத்துலேருந்து அவர் இதுவரையிலையும் வந்திருக்காருல்ல, இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார். இதுதான் அவருடைய முக்கியமான ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன். இல்லை, ஆக்சுவலாக சிஎம்க்கு முன் சிஎம்க்கு பின்னுன்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பதவிக்கே வந்திருக்காரு. சிஎம் பதவி அவருக்கு கிடச்சதும் வந்து அப்படியே ஒரு ஈஸியாக கிடச்சிதில்ல. ஏன்னா இஸ் நாட் அ ஓவர் நைட் அரசியல்வாதி, ஓவர் நைட் பொலிட்டிஷியன் கிடையாது. இந்த பதவிக்கு வர்றதுக்கு அவர் 25 வருஷம் ஆகியிருந்திருக்கு. மக்களுக்கு பார்க்கும்போது ஓவர் நைட்டில் ஒரு தலைவன் உருவாயிட்டான் அப்படின்றதான் தெரிஞ்சிருக்குமே தவிர, ஒரு 20 வருஷத்துக்கான ஸ்ட்ரகிள், 10 வருஷம் தோல்வி. ஓகே, சொல்லுவாங்க இல்லையா வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ட்டு. 2000 2010 வரைக்கும் தோல்வி முகம் தான், இறங்கு முகம் தான். ஓகே, கீழே போகிறவன் ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி, கீழே போகிறவன் மேலே வருவான்ற மாதிரி 2011 இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு ஏறுமுகம் தான். அவர் இப்போ பதவியில் இருக்காரோ இல்லையோ, ஓகே, அதிமுகன்ற கட்சிக்கு ஒரே தலைவர் அவர் தான். ஓகே, இப்போ வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் பற்றி பேசும்போது, சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் ஆசைப்படாதவங்களே யாருமே கிடையாது. சினிமா ஸ்டார்லேருந்து முக்கியமான எல்லா தலைவர்களுமே அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ன்றது யூடியூபர்ஸ் கூட இப்போ ஆசைப்படுறாங்க. யூடியூபர்ஸ் கூட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குமே ஆசைப்படுற ஒரு முக்கியமான போஸ்டிங் வந்து சிஎம். ஆனால் வரலாறு வந்து ஆக்சுவலி ஹிஸ்ட்ரியாக பார்க்கும்போது யார் வந்து அந்த சீட்டை அலங்கரிச்சாங்களோ அதை தான் இப்போ பேசுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற கமலஹாசன், விஜய், அப்புறமா ரஜினி எல்லாருமே அந்த சீட்டுக்கு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் கிடைக்காத அந்த விஜய்க்கு இன்னும் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது.
இன்னும் கிடைக்கல உள்ள இல்லை, வரவே இல்லையே. ஆசைப்படுறாங்க தான் சொல்கிறேன். ஆசைப்படுறாங்க. ஆசைப்படுறாங்க. ஆமா. வரலாறு இப்போ வரலாறு நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம். அவர் சிஎம்மா ஆட்சியே பண்ணிட்டாருன்ற போது அவர் வரலாற்றில் முக்கியமான பர்சனாக மாறிட்டார். 2017 அப்போ அவர் சிஎம் ஆனார் இல்லையா, 17லேருந்து 21 வரைக்கும் அவர் தான் சிஎம் இருந்தார். அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அதில் நிறைய ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன் தான் நிறைய பேசலாம். இப்போ வந்து 2017லேருந்து 2019 வச்சு முக்கியமான ஃபேஸ் ஆஃப் இஸ் கரியர். ஏன்னா 2019க்கு முன்னாடி வரலையுமே எடப்பாடிக்கு ஒரு நல்ல பேரே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து நான் முன்னாடி இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி தான் இது. இந்த டைமில் வந்து நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து அம்மா இறந்துட்டாங்க, ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு சொல்லும் போது, ஏற்கனவே ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார் இல்லைப்பா ஓபிஎஸ், அவர் தான் அப்படின்னு சொல்லும் போது, ஓபிஎஸ் இருக்கும்போது என்னன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபேமஸான கோட் இருக்குல்ல, என்ன ஜல்லிக்கட்டு நாயகன் ஒரு போஸ்ட் இருக்குல்ல, அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம், அப்புறமா அந்த எண்ணூரில் இது நடந்தது, ஆயில் ஸ்பில் எல்லாமே அவர் பீரியட் நடந்தது. அந்த பீரியடில் ஜல்லிக்கட்டுக்கு வந்து மக்களாக இந்த அலோவ் பண்ணதுக்கான ஒரு நல்ல பேரும் கூட அவருக்கு இருந்துச்சு. அந்த டைமில் என்னென்னா இபிஎஸ்க்கு ஒரு நல்ல பேரே இருந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா. ஓகே, அவர் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்தாங்கன்னா அவருக்கு நிறைய மீம்ஸு, அவர் சிரிச்சிட்டே இருக்கிறதுக்கான, அப்புறம் அவருடைய அந்த ஹேர் ஸ்டைலு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டியே இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா நம்ம கவனித்தது தான். கிட்டத்தட்ட குருமூர்த்தி என்ன சொன்னார், சசிகலா வந்து கட்சியோட பொதுச்செயலாளர் ஆன பின்னாடி இவருடைய போஸ்டிங்க்கு வந்து அவங்க வந்து ஆசைப்பட உடனே நான் குருமூர்த்திகிட்ட போகிறேன், குருமூர்த்தி என்ன சொன்னாரோ அதை வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு தர்மயுத்தெல்லாம் நடத்தினார். அந்த இடத்துல தான் நம்ம சசிகலா வந்து அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இப்போ ஜெயலலிதாவுக்கும் அவங்களுக்கும் அந்த கேஸ்க்கான இது வந்து அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலமிச்சு, அடுத்து யாரும் சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு வந்து. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் வந்து அந்த இடத்துல வந்து காலில் விழுந்து வீடியோ வந்து எல்லோரும் பார்த்து தான், அதில் மறைக்கிறதுக்கு ஒன்று இல்லை. அதனாலேயே அவருக்கு ஒரு பெரிய பேட் நேம் இருந்துச்சு. அவர் காலில் விழுந்து தான் வந்தார், பின்வழியாக வந்தாருன்ற ஒரு பெரிய போய் தான் சிஎம் பதவிக்கு அடைஞ்சாரு அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது அவர் மேலே. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது ஒரு பேட் நேம்ஸாகவே இருக்குல்ல. 2017லேருந்து அவர் ஆட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர் எல்லாருமே அவருடைய ஆட்சி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஆட்சியை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஒரு விஷயம். எல்லாருமே என்ன எதிர்பார்த்தாங்கன்னா எனி டைம் இந்த ஆட்சி கவுந்துரும்னு எதிர்பார்த்தாங்க. அவர் சிஎம் பதவி ஏற்ற நாள்லேருந்து டிடி அவர்கள் சொன்னார் இன்னும் ஒரு 6 மாதம் தான் இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னாரு. ஓகே, ஸோ எல்லாருமே வந்து எப்படா இந்த ஆட்சி கவுரும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் அவர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக 2017லேருந்து 2021 வரைக்கும் சிஎம் பதவியிலேயே உட்காந்துட்டு சிஎம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவர் போனார். ஆனால் அவர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர். ஒன்று பிஜேபின்ற கட்சி, இன்னொன்று திமுகன்ற கட்சி. ஏன்னா இவருக்கு சப்போர்ட் இல்லை, இவருக்கு வந்து மெஜாரிட்டி இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஆட்சியில் வந்து நீடிக்க வச்சுருந்தாங்க பிஜேபி. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களும் வெளில போயிட்டு உள்ளே வந்தார். அங்கே 8 பேரோட எம்எல்ஏ சீட் கேஸ் நடந்துகிட்ருக்குது. அண்டு டிடிவி அவர் வெளில போனதுனால அவருடைய மெஜாரிட்டிக்கு ஒரு 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 கேள்விக்குறி இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டே பண்ண விடாமல் பிஜேபி வந்து தள்ளி போட்டு 2019 எலெக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்எல்ஏ, அதாவது இந்த டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்கும் எலெக்ஷன் வர வரைக்கும் ஃப்ளோர் டெஸ்ட்டே பண்ணாமல் தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. இது நம்பர் 1. ப்ளஸ் டிஎம்கேக்கு இந்த கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா எடப்பாடி அவர்கள் தான் சிஎம்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நடக்கிற மாதிரி இப்போ பிஜேபி என்ன பண்ணுறாங்க, எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை பல்காக வாங்கிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் கூட பண்ணல. ஓகே, நாங்கள் வந்து கலைஞர் வழி வந்தவங்க, நாங்கள் திமுக, எங்களுக்கு பேக்டோர் என்ட்ரியில் ஆட்சி வேண்டாம், மக்களுடைய தீர்ப்பை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் போட்டி போட்டு ஜெயிச்சுக்கிறோன்ட்டு ரொம்ப பெருந்தன்மையாக ஆட்சியை வந்து எடப்பாடி அவர்கள்கிட்டயே ஃபோர்ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஆப்போசிஷன் லீடராக, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாக எப்படி பண்ணுறாங்கன்ற பற்றி நம்ம பேசுவோம். பட் யூ வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்போசிஷன் லீடர்ஸ் எவர். அப்படி சட்டையை கட்டிட்டு 6 பேக்ஸோடு வந்து காட்டுறதா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு அறிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவரை சுற்றி தான் தமிழ்நாடோட அரசியல் நடந்துகிட்டு இருந்துச்சு பிட்வீன் 2017 to 2021. ஓகே, அப்படி பண்ணதுனால என்னவோ இபிஎஸ் அவர்களுக்கு அவருடைய ஆட்சி எப்படா கவருன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா, அதை மாற்றி 4 years அவரோட டேர்மை கம்ப்ளீட் பண்ணிட்டு போனார். அதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆக்சுவலாக 2017 பீரியட்லேருந்து 2019 வந்து அவர் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் சிஎம்மில் இருக்கும்போது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜஸ் என்னென்னா, அவர் வந்து கட்சியை காப்பாற்றணும், அது இல்லாமல்
பிஜேபியோட கூட்டணி இருக்கும். ஏன்னா கட்சியை காப்பாற்ற போகிறது வந்து பிஜேபி கூட்டணி, பிஜேபி கட்சி தான். அப்படின்றதுல எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஜெயலலிதா இறந்த பின்னாடி அவங்களுடைய தேர்தல், அவங்களோட தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. கிட்டத்தட்ட ஃபேமஸாக சொல்கிறேன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிடிவியும் இபிஎஸ் சேர்ந்து போய் ஓட்டு கேட்டாங்க. அதுக்கடுத்து டிடிவியும் சேர்ந்து ஓட்டு கேட்டாங்க. அந்த தேர்தலில் திமுக 3வது இடத்துக்கு கூட போனாங்க. அது ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா மக்கள் வந்து அவர் எப்படி பார்க்குறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? இப்போ வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அவரு கூட ஓட்டு கேட்க வந்தார், இந்த மாதம் இவர் கூட ஓட்டு கேட்க வந்தார். அப்படி அந்த மாதிரி நிறைய பேட் நேம்ஸ் அவருக்கு உருவாகிட்டே இருந்துச்சு. அது இல்லாமல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இவருக்கு வந்து அதாவது தனி மெஜாரிட்டி இல்லை அப்படின்றது, ஓபிஎஸ் கூட சேர்ந்தால் தான் அவருக்கு வந்து மெஜாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி பிஜேபி வந்து தன்னுடைய ஸ்கீம்ஸை வந்து எந்த அளவுக்கு புஷ் பண்ண முடியுமோ அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சிஏ இருக்கிறோம். சிஏ வந்து கிட்டத்தட்ட அவங்க ஏடிஎம்கே ஓட்டு போட்டால் தான் பாஸ் ஆகுன்ற நிலைமையில் அவங்களுக்கு வந்து பாஸ் பண்ணி கொடுத்ததாகட்டும், இப்போ ஜம்மு காஷ்மீரோட 370 ஆர்டிகளை எடுக்கும்போது சப்போர்ட் பண்ணதாகட்டும், ஜிஎஸ்டிக்கு பண்ணதாகட்டும், இப்போது நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்லாம் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குங்க இல்லையா? இந்த ஸ்கீம்ஸ்க்கெலாம் சைன் பண்ண வைக்கிறதுக்கான எல்லா ஸ்டெப்ஸையும் எடப்பாடியோட வீக்னஸை யூஸ் பண்ணி பிஜேபி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நீட் யார் சைன் பண்ணா? நீட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நீட் வந்து காங்கிரஸ் பில்லில் வந்தது. ஆனால் காங்கிரஸ் பில்லில் வரும்போது டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேட்டுக்கான பவர் அதில் இருந்துச்சு. என்ன ஸ்டேட் பவர்னா, உங்கள் ஸ்டேட்டுக்கு இது வேண்டானா வேண்டாம், அதாவது நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறோம். எங்கள் ஸ்டேட்டுக்கு வேண்டுமா வேண்டாமன்றதை முடிவு பண்ணுறதுக்கான எக்ஸப்ஷன்ஸ் வந்து டிஎம்கே கரெக்டாக வாங்கியிருந்தாங்க. ஆனால் அது வந்து இப்போது இருக்கிற வந்து கோர்ட்டு தான், கிட்டத்தட்ட கோர்ட்டோட ஆர்டர் படி தான் நீட் வந்து எல்லாத்துக்கும் காமன் ஆச்சு. இதில் வந்து டிஎம்கே தான் எல்லாத்துக்கும் கொண்டு வரதான்றதுலாம் ஒரு ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்டே கிடையாது. சும்மா பேசலாமா தவிர டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிஸ்டம் வந்து எங்களுக்கு இருக்காது, எங்களுக்கு ஏற்கனவே நல்ல சிஸ்டம் இருக்குது, அதனால் எங்களுக்கு இதில் வந்து எக்ஸப்ஷன் கொடுங்கன்னு கரெக்டாக எக்ஸப்ஷன் வாங்கியிருந்தாங்க. ஓகே ஓகே. இந்த மாதிரி பிஜேபியோட அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான நேச்சரால் பிஜேபி கிட்டத்தட்ட நான் தான் எங்கள் ஆளுங்கட்சி அப்படின்ற அளவுக்கு எல்லா ஸ்கீம்ஸுமே கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இது வந்து ரொம்ப பேக்வேர்டாக ஆக்சுவலி என்ன பண்ணால் நம்ம எதிர்கட்சி தலைவர், அப்போதைய எதிர்கட்சி தலைவர், இப்போதைய முதல்வர் வந்து கிட்டத்தட்ட ஏடிஎம்கே வந்து அடிமையாச்சுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்க எல்லா ஸ்கீம்ஸுக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கார் நம்ம எடப்பாடி சார். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சிஏ வந்து நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காக தான் சைன் பண்ணோம் அப்படின்னு போய் எல்லா கூட்டத்திலையும் பேச வைக்கிற நிலைமைக்கு அந்த சிஏ கொண்டு விட்டுருக்கு. அந்த சிஏக்கு வந்து அப்போ சப்போர்ட் பண்ணதே முக்கியமான பர்சன் வந்து எடப்பாடி. சரி, ஆக்சுவலாக அவருடைய ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு 2 விஷயம் வந்து அவருக்கு 2 விஷயம் வந்து பிளாக் மார்க். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாத்தான்குளம் இன்சிடெண்ட், சாத்தான்குளம் லாக்அப் டெத். ஓகே. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூடு. ஓகே. சாத்தான்குளம் இன்சிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2த்துலேயுமே போலீஸ் இன்வால்வ், அது ரொம்ப முக்கியம். ஓகே. சாத்தான்குளம் இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகே. அதில் ஒரு கோவப்பட்ட ஒரு ஏட்டையாவோ இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டரோ வேலையில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை ரெண்டு அக்யூஸ் மேலே காமிச்சிடுறாங்க. ஓகே. அது விசாரணைக்கு கொண்டு போனாங்க. நான் அக்யூஸ்னே சொல்கிறேன், ஏன்னா தப்பாக பேசிட்டாங்க போலீஸ்ன்றதுனால. அவங்க மேலே காமிச்சிடுறாங்க, தப்பு தான். ஓகே. அவங்க மேலே காமிச்சிடுறாங்க. அது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகிடுது. வெரஸ் தூத்துக்குடி துப்பாக்கி சூடுனா என்னென்னா, மேலேருந்து உத்தரவு வராமல், ஓகே, உயர் அதிகாரி உத்தரவு போட்டு படிப்படியாக கீழே இறங்கி ஃபீல்டில் இருக்கிற போலீஸ்மேன் துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவார். உத்தரவு வராமல் போலீஸ் அதிகாரி கண்டிப்பாக துப்பாக்கி சூடு நடத்தவே மாட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது 13 பேரை சுட்டு கொன்னிருக்காங்க. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி இபிஎஸ் அவர்கள்கிட்ட கேட்கும்போது ப்ரெஸ் மீடியாவை வச்சுக்கிட்டு நானே டிவி பார்த்து தான் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? ஏன்னா அவர் தான் சிஎம், என்ன நடந்தாலும் அவருக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ளஸ் போலீஸ்க்கும் அவர் தான் மந்திரி இல்லையா? ஸோ அவருக்கு தெரியாமல் ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க, அதுவும் 13 பேரை கொன்னிருக்காங்கன்ற போது அவருக்கு தெரியலன்றதே ஒரு ரொம்ப தப்பான விஷயம் ஆக்சுவலாக. ஓகே. தெரிஞ்சு நடந்துச்சோ தெரியாமல் நடந்துச்சோ, தெரிஞ்சு நடந்துருந்துச்சுனாலும் தப்பு தான், தெரியலன்னு சொல்கிறது அதை விட ஒரு படி மேலே போய் ரொம்ப பெரிய தப்பாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அவருடைய ஆட்சியில் இந்த 2 இன்சிடென்ட் ரொம்ப பெரிய பிளாக் மார்க்காக இன்னும் வந்துட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் முக்கியமான விஷயம் வந்து 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்து அவர் வந்து கட்சியை காப்பாற்றுறதுக்காக
அவர் வந்து பிஜேபி சொல்கிறதுல கேட்டிருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷனை இப்போ கூட நம்ம 2024 எலெக்ஷனில் பார்த்துட்ருக்கோம். பிஜேபி தலைவர்கள் கிட்டத்தட்ட பிரைம் மினிஸ்டர் மோடி மாடல் ஆஃப் கவுண்டர்கிட்ட எந்த அளவுக்கு ப்ரீச் பண்ணாலுமே எந்த டிசிஷன் எடுக்கிறதில்ல. ஸோ இந்த நிலைமையில் நம்ம எலெக்ஷன் கமிஷனை பகச்சிக்கூடாது, நமக்கு ரெட்டையில் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக பிஜேபி என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாத்துக்கும் சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. அதனால தான் இப்போ பிஜேபியோட ஆட்சியோட இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்துச்சு, இதில் நிறைய பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு, இப்போ டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. இந்த எல்லா ப்ராப்ளம்ஸும் இங்கே வந்து பீப்புள்கிட்ட தெரிஞ்சிட்டே இருந்துச்சு. இந்த டைம்லேயும் எடப்பாடி வந்து கிட்டத்தட்ட பிஜேபியோட கூட்டணியிலே இருந்தது வந்து அவர் 2019 எலெக்ஷன் வரல அவருக்கும் சேர்ந்து கெட்ட பேரவே பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு தவிர அவருக்கு அந்த 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு நல்ல இமேஜ்ன்றது கிடையவே கிடையாது. ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாலின் சொல்கிற மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஓகே. அவர் பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்பாரு பிஜேபிக்கு. ஆனால் நம்ம அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே கட்சியை காப்பாற்றல இருந்திருக்கும் மேபி, அதனால் ஆட்சியில் ஃபோக்கஸ் பண்ணாமல். இல்லை, நீங்கள் ஷியூடு பொலிட்டிஷியன்னா எல்லாத்தையும் பார்க்கணும்ல. மக்கள் தானே உங்களுக்கு ஓட்டு போகிறாங்க, அவங்கள தானே முக்கியமாக. அவங்க எதுக்காக உங்களை ஓட்டு போட்டு அனுப்புகிறாங்களோ அதை நீங்கள் செய்யாமல் உங்கள் கட்சியை காப்பாற்றுறது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் கட்சியை காப்பாற்ற உங்களுக்கு முக்கியமான விஷயம் இருக்கலாம். மக்களை பொறுத்தவரையிலும் அவங்களோட நலன்கள் தானே முக்கியம். இப்போ ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன்லாம் யார் கஷ்டப்பட்டா? பணக்காரங்க எங்கே கஷ்டப்பட்டாங்க? அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஆனால் கீழே இருக்கிற மக்கள் அளவுக்கு யாரும் கஷ்டப்படலை. அப்போ அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் போகிறீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளத்தை தான் நீங்கள் பேசணும் அப்படின்றது ரொம்ப முக்கிய விஷயம். இதில் வந்து 2019 எலெக்ஷனில் வந்து அவர் வந்து பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, டிஎம்கே வந்து ஆட்சி அடிமை ஆட்சின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த விஷயத்தில் என்னென்னா நம்ம ஷீட் ஷேரிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி அவங்க கூட்டணி தான். ஏடிஎம்கே, பிஜேபி, தேமுதிக, பிஎம்கே இவங்க எல்லோரும் முக்கியமான ஒரு கூட்டணி. இந்த கூட்டணியில் வந்து எல்லாரும் அடிமையாட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி அவர் அடிமையாட்சியாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஷீட் ஷேரிங்கில் அந்தளவுக்கு அவர் காட்டவே கிடையாது. பிஜேபிக்கு என்ன சீட் ஷேரிங்கோ, பிஜேபிக்கு என்ன ஸ்டேக்ஸ் இருக்கோ தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அந்த சீட்டு, உங்களுக்கு இந்த இடம் தான், இதுதான் உங்களுடைய நிலைமை தமிழ்நாட்டில்ன்றதை அவங்களுக்கு ரியாலிட்டியை சொல்லி எத்தனை சீட் கொடுக்க முடியுன்றதை சுருக்கி 4 சீட்டும் 5 சீட்டும் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாரு. பிஎம்கேயோட கம்மியாக தான் கொடுத்தாரு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ என்னென்னா 2019 எலெக்ஷன் வந்து அது கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக மோடி ஆதரவு அலை வீசின தேர்தல். கிட்டத்தட்ட அவங்க இதுக்கு முன்னாடி எவ்வளோ சீட் இருந்தாங்களோ அதை விட அதிகமாக சீட்டு வின் பண்ணி எடுத்தது சில. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து அதுக்கான ஆப்போசிட்டான ஒரு கலை இருந்துச்சு. எக்ஸாம்பிள் வந்து இது வந்து எடப்பாடின்ற ஒரு பேருக்குமே ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு. ஏன்னா மோடி கூட இருக்கிறதுனாலே அவருக்கு ஒரு கெட்ட பேராகவே அவருக்கு கூட சேர்ந்துட்டே இருந்துச்சு. இதுதான் அவருடைய முக்கியமான ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ஸில் வந்து 2019 எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து செம்மடி. கிட்டத்தட்ட அவர் வந்து அதான் எப்போவுமே அவர் 2011 சக்ஸஸே பார்த்துட்டு இருந்தவருக்கு 19 ஒரு செம்ம அடி வந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 39 தொகுதிகளில் தேனியில் மட்டும் ஓபிஎஸ் உடைய பையன் ஜெயிக்கிறாங்க. மற்றபடி மீது எல்லா தொகுதிகள்லையும் அதிமுக அண்ட் கூட்டணி தோற்று போயிடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஓட் ஷேரோட வித்தியாசம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வித்தியாசம். கிட்டத்தட்ட 5 லட்சம் 4 லட்சம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தில் டிஎம்கே கூட்டணி வின் பண்ணாங்க. அந்த எலெக்ஷனில் வந்து அந்த எலெக்ஷனில் டிஎம்கேவோட கூட்டணியும் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஆமாம், அது நம்ம பின்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தில் அதை வச்சு பேசுவோம். ஓகே, பட் இவ்வளோ பேசுகிறோம், எடப்பாடி ஆட்சியில் மக்களுக்கு எந்த நல்லது நடக்கலையா? ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் நல்லது நடந்துருக்கணும்ல? இல்லை, ஆக்சுவலி அவர் வந்து தன்னுடைய ஃபேஸை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சது வந்து போஸ்ட் எலெக்ஷன்ஸ் வந்து 2019 எலெக்ஷன் தான். அவர் ஆக்சுவலி அவருடைய ரோல் எப்பயுமே, அவருடைய பிளான் எப்பயுமே 2019 வந்து 2019 எலெக்ஷன்ஸ் கூட கிடையாது, 2021 எலெக்ஷன் தான். ஆனால் 2019 ஒரு முக்கியமான எலெக்ஷன் வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட சட்டசபை தேர்தலும் இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஏன்னா அந்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்ட எம்எல்ஏஸ்க்கான தொகுதியில் வந்து நடந்துச்சு. அந்த தொகுதியில் தான் பிஎம்கேவோட ரோல் அதிகமாக முக்கியத்துவம் அப்படின்றதுனால பிஎம்கேவோட கூட்டணியில் வச்சு கிட்டத்தட்ட நம்ம ஒரு காமெடியாக சொல்லுவாங்கள்ல பொலிட்டிக்கல் சினரியில் பொட்டி பொட்டியாக வாங்கினாங்க, 500 கோடி வாங்கினாங்க. அந்த டைம்லாம் கிட்டத்தட்ட 2019 எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட அது வந்து கிட்டத்தட்ட அந்த சீட் வந்து சீஃப் மினிஸ்டரை கன்ஃபார்ம் பண்ணுற சீட்டு தான். ஓகே, அந்த கன்ஃபார்ம் பண்ணுற சீட்டில் வந்து கிட்டத்தட்ட எடப்பாடி அந்த இடத்துல ஜெயிச்சு தான் இருக்காரு. அவருடைய ரோல் வந்து எனக்கு 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முக்கியம் கிடையாது, நான் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதா முக்கியன்ற. அதாவது எம்பி எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த இடைத்தேர்தலில் 22 தொகுதி நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடைத்தேர்தலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் எவ்வளோ மேக்ஸிமம் வின் பண்ண முடியுமோ வின் பண்ணி சீஃப் மினிஸ்டர்ன்ற பதவியை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு. அதுதான் அவருடைய முக்கியம். அவர் வந்து அதுக்கான என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணார்னா, கிட்டத்தட்ட பிஎம்கே கூட்டிகிட்டு வந்தது அந்த. ஏன்னா நீங்கள் வந்து
சட்டசபை தேர்தலில் தான் இந்த சின்ன சின்ன கட்சிகளோட ரோல் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ பாராளுமன்ற தேர்தலாம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்துடும். ஆமாம். அதில் வந்து அந்த சின்ன சின்ன பிளேயர்ஸ்லாம் ரோல் அதிகமாக இருக்காது. அதனால தான் அந்த 2019 சட்டசபை தேர்தலில் அவர் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவரோட முக்கியமான பிரச்சனையான அவருடைய சிஎம் பதவியை அவர் காப்பாற்றிட்டார். ஓகே. பட் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணார் சிஎம் ஆகிட்டு? ஆக்சுவலி 2017 அந்த 2019 வரலையுமே அவருக்கு முக்கியமான ஃபேஸே கிடையாது. 2019 அடுத்து தான் அடுத்த 2021க்கு தன்னை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஏதாவது மக்கள் செஞ்சால் தான் அடுத்த டைம் ஓட்டு போடுவாங்கன்ற ஃபேஸ்க்குள்ள வராரு. ஓகே. அந்த டைமில் தான் இப்போது நம்ம முக்கியமாக பேசக்கூடிய நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அவர் கொண்டு வந்தார். ஆக்சுவலி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்கன்னா அவங்க எப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து பவருக்கு வராங்களோ அப்போ தான் அவங்க பார்ட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ண முடியும். இப்போ வந்து இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக தன்னை தக்க வச்சுட்டாரு. இந்த தக்க வச்சுட்டு பின்னாடி தான் அவருடைய ஃபேஸ் வந்து அவரால் ஸ்ட்ராங் பண்ண முடியும். ஏன்னா கவர்மெண்ட்ன்ற ஒரு மிஷினரி இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம்ல எல்லா இடத்துலையும் சென்னை போனால் எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் கவர்மெண்ட்டோட ஆடு தான் இருக்குது, ஸ்டாலின் போட்டு. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போனால் எல்லா இடத்துலையும் மோடியோட ஆடு. ஸோ நீங்கள் கவர்மெண்ட்டில் பவரில் இருக்கும்போது கவர்மெண்ட் மிஷினரியை உங்களோட ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்தலாம். அப்படி தான் நம்ம யூடியூப்பில் ரொம்ப ஃபேமஸ் ஆகப்போல வெற்றி நடை போடும் தமிழகம். கரெக்ட். கிட்டத்தட்ட அவருடைய ஃபேஸை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த ஃபேஸில் தான் எல்லாம் பண்ணார். 2019 to 2021 இந்த ஃபேஸில் தான் பிஜேபிக்கு வந்து பிஜேபி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எடப்பாடிலாம் அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்லப்பா, எங்கால் ஓபிஎஸ் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டே நாங்கள் தான் தமிழ்நாட்டில் முடிவு பண்ண போகிறோம் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சைடு எடப்பாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அவருடைய ஃபேஸோட வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருந்தார். இப்போ வந்து எக்ஸாம்பிளாக ஒரு குடிமராத்து பணிகள், அந்த மாதிரி கிட்டத்தட்ட குடிமராத்து பணிகள் வந்து மக்கள்கிட்ட பேசப்பட்ட ஒரு முக்கியமானது. ஏன்னா அந்த ஏரியிலேருந்து மண்ணை எடுத்து அது மண் வந்து கிளியர் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி நிற்கும் அப்படின்ற ஒரு முக்கியமான ஸ்கீம். அதுக்கடுத்து காவேரி வேளாண் மண்டலம், அந்த வேளாண் மண்டலம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாவே பார்க்க. அதே மாதிரி அவர் பீரியடில் தான் ஆற்று மணலில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, எம்சாண்ட் தான் யூஸ் பண்ணுன்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆற்று மணல் லைக் எடுக்கிறது வந்து 0 ஆக முடியல, ஆனால் ரொம்ப டிராஸ்டிக்காக அது கம்மியாயிடுச்சு அவர் பீரியடில் தான். ஆக்சுவலி இப்போ வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பாலிடிக்ஸ் வந்து திராவிட கட்சிகளோட இடஒதுக்கீடு பாலிடிக்ஸ். அந்த இதில் வந்து ஒருத்தருக்கும் ஒரு முக்கியமான, கலைஞருக்கு முக்கியமான ரோல் இருக்குது, ஜெயலலிதாவுக்கு முக்கியமான ரோல் இருக்குது, எம்ஜிஆருக்கு ரோல் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்த பெரியாருக்கு ரோல் இருக்குது. அப்படி எல்லா ரோலும் நம்ம பேசிகிட்டே இருக்கோம்ல. இந்த மாதிரி இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தில் எடப்பாடிக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அது என்னென்னா, மருத்துவத்துறையில் இந்த 7.5 இந்த அரசு பள்ளியில் படிக்கிற தமிழ் வழியில் படிக்கிற மாணவருக்கு 7% உள் ஒதுக்கீடு கொடுத்தது. ஆக்சுவலி இந்த 7%ஓட பற்றி பேசும்போது நம்ம 2 கட்சிக்குமே கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ரெண்டு கட்சினா ஏடிஎம்கே டிஎம்கே கொடுத்தாகணும். ஏன்னா ஏடிஎம்கே தான் வந்து ஆட்சியில் இருக்காங்க, அவங்க வந்து சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்கீம் வந்து இப்போ வந்து நீட்டை பார்த்தினா ஏதாவது ஒரு ஸ்டாலின் அனுப்புகிறாருன்னு வச்சுக்கலாம். அதை வந்து கவர்னர் வந்து பிரசிடென்ட் அனுப்பலை, ஏடிஎம்கே வந்து அதை பார்த்து கண்டுக்கவே மாட்டிருக்காங்க. இப்போ வந்து இப்போ கேம்லிங் பார்த்தோன்னா கேம்லிங்லாம் இருக்கலாம்னு சொல்லிட்டு சட்டம் ஏற்றி அனுப்புகிறாங்க. கவர்னர் அதை வந்து டெல்லிக்கு அனுப்பல, அவரும் சைன் பண்ணல. இது வந்து கிடப்பில் போட்ட மாதிரி அமைதியாக இருக்குது. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்னா, ஏடிஎம்கே ஒரு சின்ன ரோலாக அவருக்கு ப்ரெஷர் பண்ணுற மாதிரி நாங்களாம் கிட்டத்தட்ட அறுதி பெரும்பான்மைன்னு சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட முழு மனசாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து தானே அதை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை நீங்கள் ஏன் சைன் பண்ண மாட்டேங்க கவர்னர் கொஸ்டின் கேட்கணும். ஆனால் இப்போ பண்ணுறது. ஆனால் டிஎம்கே வந்து ஆப்போசிஷன் வரும்போது பண்ணாங்க. 7.5 ரிசர்வேஷன் வந்து எடப்பாடி வந்து அவருடைய 2 கட்சி சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு மனசாக வந்து நிறைவேற்றிட்டாங்க. இதில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, இவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து கவர்னர்கிட்ட போயிடுச்சு. கவர்னர்கிட்ட போன பின்னாடி கவர்னர் வந்து அது மேலே ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து நீட்டில் வந்து இவ்வளோ கவர்மெண்ட் பசங்க படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து கிரெடிட் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கிரெடிட்டுக்கு ஒரு நயா பைசா கூட சொந்தம் கொண்டாட முடியாத கட்சி தான் பிஜேபி. ஏன்னா அந்த பில்லு வந்து பாஸ் ஆகும்போது அவங்க எதுவுமே சப்போர்ட்டும் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. கவர்னர் வச்சுருந்தாரு அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட். கடைசியில் இவங்க எல்லாம் ப்ரெஷர், டிஎம்கே ப்ரெஷரு, அப்புறம் ஏடிஎம்கே ப்ரெஷர்லாம் கொடுத்த பின்னாடி தான் 7.5 வந்துச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 7.5 உள்ளொதுக்கீடை வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும், அந்த இடத்துல எடப்பாடியோட பேர் இருக்கும். ஏன்னா அவர் தானே சீஃப் மினிஸ்டர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ஆனால் அதான் 24 சொல்லுங்கள். இப்போது முக்கியமான அடுத்த இன்னொரு இது வந்து
உள்ளொதுக்கீடு வந்து 10.5. எக்ஸாக்ட்லி அதான் சொல்ல வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1 இயருக்கு உள் ஒதுக்கீடுன்ற மாதிரி ஒரு 10.5% ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங் தான் கொஷின் பண்ணப்பட்டதாக இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அதை கொண்டு வந்து அவசரமாக அந்த பில்லை பாஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க இல்லையா? ஆக்சுவலி 10.5% ஆஃப் ரிசர்வேஷனுக்கு வந்து இங்கே தமிழ்நாடு இருக்கிற எந்த கட்சியும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலி வந்து பிஎம்கேவோட ஐடியா. ஆனால் அது வந்து எடப்பாடி பயன்படுத்திக்க பார்த்தாரு. ஏன்னா அவர் வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுருக்காரு. இங்கே வந்து நம்மளுக்கு நார்தன் தமிழ்நாட்டில் கொஞ்சம் சீட் கொஞ்சம் வேணும் அப்படின்றதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிட்றாரு. அவங்க வந்து எங்களுக்கு இதை பண்ணித்தாங்க அப்படின்னு கொடுத்துறாங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கீமில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ வந்து 10.5 ரிசர்வேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது வந்து சென்சஸ் வச்சு தான் பண்ண முடியும். சென்சஸ்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறது கிடையாது. கரெக்ட். அப்படின்றது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்சஸும் வந்து எடுக்கல அந்த பர்டிகுலர் வருஷத்துக்கு. இல்லை ஆக்சுவலி இப்போ நம்ம சென்சஸ் எடுக்கும்போது SC/ST டேட்டா தான் எடுப்பாங்க, தவிர OBC டேட்டா எடுக்க மாட்டாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களோட அந்த ரிசர்வேஷனுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுதான் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தான். இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ காங்கிரஸ் டிஎம்கேலாம் பேசுகிறதுக்கு ஒரு கான்செப்டாக இருந்தாலும் பிஎம்கே வேறு ஒரு கான்செப்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதே கான்செப்டை பிஎம்கே பேசியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். அவங்களோட ஐடியாவே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மானதுனால அவங்க இப்போ ஜாதி வாரி கணக்கு எடுக்கிறா அவங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன்ஸே போயிட்டுருக்கு. இந்த விஷயத்தில் 10.5 ரிசர்வேஷன் கொடுக்குறோம்ல, இந்த கொடுத்ததுல வந்து கிட்டத்தட்ட அது போய் கிராஷ் பண்ணிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பெரிய சப்போர்ட்டும் கிடையாது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை சொல்கிறேன், சென்சஸ் டேட்டா இல்லாமல் நான் எப்படி இதை கன்ஃபார்ம் பண்ணுறது, ரிவ்யூ போட்டுகிட்டே தானே இருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து அந்த பில்லுலேருந்தே முக்கியமான ப்ராப்ளம். ஆனால் இது வந்து ஒரு ஓட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சான்றதான் அது முக்கியமாக ப்ராப்ளம். இது வந்து 2021 எலெக்ஷனில் அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சா அப்படின்றத பார்க்கும்போது கொடுத்துச்சுன்றது தான் முக்கியமான விஷயம். அது இல்லாமல் இப்போ கொங்கு பெல்ட்டில் பார்த்தா கொங்கு பெல்ட் வந்து கிட்டத்தட்ட எல்லாரும் டிஎம்கே ஸ்வீப் பண்ணுவாங்க. அது 200 சீட்டு. ஆக்சுவலாக அந்த 2021 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக பேசப்படணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைடில் வந்து ஒரு மெகா கூட்டணி, ஓகேங்களா, ப்ளஸ் ஆன்டி இன்கம்பன்சி. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்துருச்சு, ஓகேங்களா. அப்படி அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அவ்வளோ, அதாவது ஒரு கரிஷ்மெட்டிக் லீடராக அப்போ இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஓகே, அவர் கூட பிஜேபி வேறு இருக்குது. ஓகே, ஸோ இந்த பக்கம் வெயிட்டேஜ் ஜாஸ்தி, இந்த பக்கம் வெயிட்டேஜ் கம்மி. ஓகே, ஸோ என்ன எதிர்பார்த்தாங்கன்னா 96 எலெக்ஷனில் வந்த மாதிரி ஒரு க்ளீன் ஸ்வீப் இருக்கும். டிஎம்கே தான் க்ளீன் ஸ்வீப் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு அப்படியே நேர்மாறாக எப்படியாவது சீட்டு பிடிச்சி தனி மெஜாரிட்டி வந்தால் போதும், இல்லைனா 2006 அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க மைனாரிட்டி திமுக ஆச்சுன்ட்டு, அந்த மாதிரி எங்கே வந்துட போவோமோன்ட்டு பயந்து ஜஸ்ட்டில் தான் அவங்க வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி கிடச்சி ஆட்சியை பிடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. இவர் பார்த்திங்கன்னா 66 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சியாகவும் வந்து உட்காந்துட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல 66 சீட்டு இவங்க ஜெயிப்பாங்கன்ட்டு. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆக்சுவலி அவர் 2019 இந்த பெரிய ஆன்டி இன்கம்பன்சி வந்து இந்த எலெக்ஷனில் வந்து அவருக்கு அந்தளவுக்கு கிடையாது. ஏன்னா அவர் கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணார். எக்ஸாம்பிளுக்கு வந்து அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது கொரோனா வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் கொரோனா, கிட்டத்தட்ட செகண்ட் வேவ் வந்து ஸ்டாலின் பார்த்தாரு, செகண்ட் வேவ் ஸ்டாலின் பார்த்தாரு. இப்போ இதில் கூட ரொம்ப முக்கியமான ரோல் வந்து அவர் கிட்டத்தட்ட நம்ம ஹெல்த் மினிஸ்டர் அந்த பாஸ்கர் அவருடைய பேர்லாம் நல்ல பேராக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருந்துச்சு. அது இல்லாமல் இவர் கூட நிறைய ஒக்கி புயல், அப்புறமா கஜா புயல் அப்படின்னு நிறைய புயல்களை எதிர்கொள்ளும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவாகவும் ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டைல் வந்து திராவிட கட்சிகள் என்ன தான் சண்டை போட்டு இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓரளவுக்கு பார்த்துருந்தாங்க. அந்த சிஸ்டம் வந்து அவருக்கும் ஹெல்ப் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட அவர் பிஜேபி ஆட்சியில் இருக்கும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கான நிறைய அவார்ட்ஸ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கிட்டே இருந்துச்சு எடப்பாடியோட இதில். அம்மா உணவகம் அவர் ஆட்சியில் இருந்துச்சா? அது எப்படி ஃபங்க்ஷனாக இருந்துச்சு? அதான் நம்ம இப்போ பேச மாட்டோம். ஒக்கி புயல் அந்த மாதிரி கஜா புயல்லாம் இவர் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணார். அந்த டைமில் வந்து சென்னையில் நிறைய இந்த மாதிரி மழை சீசனில் நிறைய புயல்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமில் நானே நிறைய சாப்பிட்ருக்கேன்.
ஓகே. அம்மா உணவகத்தில். ஸோ இபிஎஸ் அவர்கள் சிஎம்மாக இருக்க வரைக்கும் அம்மா உணவகம் வந்து நல்லா தான் செயல்பட்டு ஆமாம், ஏடிஎம்கே கவர்மெண்ட் அவங்களுடைய ஃபேஸை பீப்புள் கிட்ட கனெக்ட் பண்ணுறதுல ஒரு ஃபேஸ் வந்து அம்மா உணவகன்றதுனால அதை வந்து அவங்க நல்லா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்கீம் கூட. ஓகே. அதில் பேர் தான் ரொம்ப பிரச்சனை, அம்மா உணவகம் அப்படின்றது. இப்போ ஆக்சுவலாக பேரை மாற்றி போட்டு சாப்பாடு போடலாம் மக்களுக்கு, அதை விட்டுட்டு ஏன் அதை இது வந்து அவங்கள மட்டும் சொல்ல முடியாது, எல்லா கவர்மெண்ட்டும் அதுதான் பண்ணுவாங்க. இப்போ வந்து அதுக்கு தான் எப்பயுமே பொலிட்டிக்கல் சைனால சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு ஸ்கீம் வைக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீமு அப்படின்னு வச்சிருங்க, இல்லைன்னா அரசு அப்படின்னு பேர் அப்படின்னு அரசு உணவகம்னு வச்சுட்டு கூட அந்த ஸ்கீமை கண்டினியூ பண்ணலாம். இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடரு இல்லைனா அவங்களோட பிராண்டிங்காக பண்ணும்போது அது அடுத்த கட்சி வரும்போது அவங்க பேர் தானே போய் சேரும், நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்குள்ளே வந்ததுனால அது கிட்டத்தட்ட மக்களுக்கு தானே எஃபெக்ட்டு. அம்மா உணவகன்ற ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து இப்போ வந்து இல்லைல்ல, கிட்டத்தட்ட அது வந்து டிஸப்பியர் ஆகிடுச்சு. அப்படின்ற ஒரு நல்ல ஸ்கீம் டிஸப்பியர் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களே இவனும் கிடையாது, பேர் பிராண்டிங். இந்த பேரால் ஒரு நல்ல ஸ்கீம் போயிடுது. அதனால் எப்பவுமே ஒரு பேர் வைக்கிறதுனா கவர்மெண்ட் ஸ்கீமை வச்சுட்டா எல்லாரும் அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க, அது பாட்டுக்கு ஒரு ஸ்கீமாக போயிட்டே இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 21 to 24 ஓகே, எதிர்கட்சி தலைவர் ஆயிடுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமாம், அவர் 21 எலெக்ஷனில் வந்து அதோட முக்கியமான இது வந்து டிடிவியோட ரோல் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து டிடிவியோட ரோல் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த சவுத் தமிழ்நாட்டில் வந்து ஓட் ஷேரிங்கை உடைச்சதெல்லாம் டிடிவிக்கு ரொம்ப முக்கியமான ரோல். ஓகே ஓகே. அதனால தான், ஏன்னா சவுத் தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மன்னார்குடி மாஃபியா அந்த ஏரியா, அந்த அதை சார்ந்த மாவட்டங்களில் வந்து ஏடிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாலே இவங்க வந்து கீழ் அவங்களுடைய பொசிஷனாக இழக்கிற அளவுக்கு டிடியோட ரோல் அங்கே 2021 எலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பிஜேபின்ற ஒரு பெரிய சுமை. ஆமாம், அவங்க வந்து பிஜேபி எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா மோடி பிக்சரை எடுத்துகிட்டே போகாம ஓட்டு கேட்க போனாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு இன்கம்பன்சி இருந்ததுனால அந்த எஃபெக்ட் வந்து ஏடிஎம்கே மேலே இருந்துச்சு. ஸோ அவரால் 2021 ஜெயிக்க முடியல. ஆனால் அவருக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக இருந்திருக்கும், ஏன்னா அவர் நிறைய கற்றுக்கிட்டாரு பிஜேபி வேணுமா நம்மன்றது. அதுக்கு ஒரு 24 அவரை விட்டுட்டார். அதுதான் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் 21 எலெக்ஷன். 21லேருந்து 24 வரைக்கும் எதிர்கட்சி தலைவர். ஓகே. ப்ளஸ் கட்சியிலையும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஓகே, ஒன்றுனா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கட்சியை பார்த்துருவோம். ஓகே, இவர் சிஎம்மா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொன்னாங்க. ஓகே, இவரெல்லாம் என்ன ஸ்கீம்ஸ் பண்ண முடியும், என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க. எதிர்த்து கேள்வி கேட்ட எல்லாரையுமே வந்து பரவாயில்லப்பா, இவர் ஆட்சி நல்லா தான் இருந்துச்சு, எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்டார், 4 வருஷம் ஓடிட்டார், ஓகே அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கட்சியையும் ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்துக்கிட்டார். அவரை எதிர்த்து நின்ன எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ அவர் தான் தலைவர்னு நிற்கிறாரு. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஆக்சுவலாக. இப்போ 2021 எலெக்ஷன் பேசிட்டு வந்தோம்ல, அந்த எலெக்ஷன்லேயே வந்து பிஜேபி வந்து இபிஎஸ் சைடு இருந்துக்கிட்டு இந்த ரெட்டை தலைமைன்ற போர் வந்து அப்போ இருந்தே போயிட்டே இருந்துச்சு. ஓகே, யார் உண்மையான ஏடிஎம்கே எக்ஸாம்பிள் வந்து அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏஸ் தான், கிட்டத்தட்ட 80-90% ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து எடப்பாடி சைடு இருந்தாலும் அந்த ஆட்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான எம்எல்ஏஸ் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் கொடுத்தது தானே. அதனால் அவருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, இந்த ரெட்டை தலைமை தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. 2021 எலெக்ஷன்லேயே பிஜேபின்ற ஒரு சுமை இருக்குது, இது பிஜேபி வேண்டாம் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து ஏடிஎம்கேக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா தே டோன்ட் லைக் டு ஒர்க் வித் பிஜேபி பீப்புள். அவங்களுடைய ஐடியாஸில் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்சஸ் இருந்ததுனால அவங்க அந்த பிஜேபி வெறும் கட்சிக்காரங்க, கட்சியில் உள்ளே இருக்கிறவங்க பெரிய சுமையாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 2021 முடிஞ்ச பின்னாடி எடப்பாடி வந்து கட்சி வந்து நான் என் கண்ட்ரோலில் இருக்கணும் ரொம்ப முடிவு பண்ணிட்டாரு. வந்து ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், ஓபிஎஸ்க்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கும்போது இந்த ஜல்லிக்கட்டு நாயகன் அவர் அந்த இதெல்லாம் பண்ணும்போது அவருக்கு அந்த ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. ஆனால் அந்த நல்ல பேரை காப்பாற்றிக்க தெரியாத ஒரு முக்கியமான மனுஷன் வந்து ஓபிஎஸ் தான். கட்சி மாதிரி குருமூர்த்தி சொல்கிறத கேட்டு இப்போ வந்து பிஜேபி சொல்கிறத கேட்டுட்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஏடிஎம்கேன்ற பார்ட்டி இந்த நிலைமைக்கு போயிட்டு ஒரு பேக்லேருந்து முன்னாடி வர்றதுக்கு காரணம் வந்து ஓபிஎஸ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான லீடர். 2021 அடுத்து வந்து இந்த மாதிரி டிசிஷன் வந்துடும்போது முக்கியமான அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஃபைட் வந்து முக்கியமான பிரேக் ஆன பாயிண்ட் வந்து ராஜ்யசபா எம்பிக்கு யாரை செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். 2 எம்பி இருக்காங்க, அது யார் அனுப்பணும் அப்படின்றதுனால இவர் ஒருத்தர் அவர் சொல்ல, அவர் ஒருத்தர் குரூப் இவங்க சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டு ரெட்டை தலைமைன்ற ஃபைட் வந்து பீக் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஏடிஎம்கேயோட கட்சி ஆஃபீஸ்
பூட்டை உடைச்சி கூட்ட உடச்சு உள்ள இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போன ஓபிஎஸ் ஓபிஎஸ். ஆமாம். ஆக்சுவலி இந்த டைம்லேயும் பிஜேபி எடப்பாடி என்ன பண்ணாரா, எனக்கு கட்சி தான் முக்கியம், எனக்கு ரெட்டலை சின்னம் தான் முக்கியன்ற அந்த டைம் வரலையும் கூட அவர் வந்து அதாவது நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இபிஎஸ் அவர்களுடைய ஃபுல் ஃபோக்கஸும் வந்து கட்சி மேலே தான் இருந்திருக்கு. ஓகே, அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட கட்சியை காப்பாற்றுறது, சின்னத்தை காப்பாற்றுறதுல தான் அவர் அதிக நேரம் செலவு பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா வந்து கட்சி இருந்தால் ஆட்சி எனி டைம் பிடிச்சிடலாம். ஓகே, ஆனால் கட்சி போயிடுச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்றத அவர் கரெக்டாக ரியலைஸ் பண்ணி ஒரு ஷூட் பொலிட்டீஷியன் என்ன வேலையை பண்ணுவாரோ அந்த வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு. ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிளுக்கு வந்து கலைஞரை சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட எம்ஜிஆர்ன்ற ஒரு கரிஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டே ஜெயிச்சாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கரிஸ்மா இருந்தோம். அந்த பர்சன் வந்து இறந்த பின்னாடி கட்சி மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறாருன்னா அந்த 10 வருஷத்துக்கு பின்னாடினா 12-13 வருஷம் ஆட்சியில் இல்லை இருந்தாலும் வந்து ஆட்சி பிடிக்கிறாருன்னா கட்சியை காப்பாற்றிட்டு இருந்தாருன்றதான். எப்பயுமே உங்களுக்கு வந்து பவரை கொடுக்க பார்த்து கட்சி தானே, அப்படின்னு நீங்கள் கட்சியை தான் காப்பாற்றணும். அந்த விஷயத்துல இருந்து ஓபிஎஸ் கிட்டத்தட்ட கட்சியை கவனிக்கவே இல்லைன்றதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இபிஎஸ் வந்து கட்சியை காப்பாற்றினாரு அப்படின்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது இல்லாமல் வந்து உட்கட்சி பூசல்லாம் நிறைய இருந்திருக்கும். இப்போது செங்கோட்டையன் அணி, வேலுமணி குரூப்பு, அப்புறமா சவுத் தமிழ்நாடு மாஃபியா, அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நான் தான் ஒற்றை தலைமை அப்படி, நான் தான் ஹெட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, ஒற்றை தலைமை தான் அவர் தான் ஹெட்டு அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அவருடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி தலைவராக அவர் நடந்துக்கிறாரானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா வந்து எப்படி ஒரு சிஎம் ரோல் முக்கியமோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எதிர்க்கட்சி தலைவர்ன்ற ரோலும் முக்கியம். இவருக்கும் 66 எம்எல்ஏ கிட்ட இருக்காங்க, இவருக்கும் பவர்லாம் இருக்குது. ஓகே, ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அவர் நரேட்டிவை செட் பண்ணுவார், ஆளுங்கட்சி வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு அதை சுற்றி சொல்லிட்டுருக்கும். டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க, அதாவது ஜனநாயகம். அது ஜனநாயகத்தில் வந்து எப்பயுமே முன்னாடி எல்லா பிரச்சனையும் பேசுறது யாருன்னா எதிர்கட்சி தான். ஆமாம், அதுதான் எதிர்கட்சியோட ரோலை பேஸ் பண்ணி தான் ஆளுங்கட்சி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் பிரச்சனையை பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் இங்கே வந்து இபிஎஸ் அவர்களோ இல்லை அதிமுக அவர்களோ, அதிமுக கட்சியோ பிரச்சனையை எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டுறாங்கன்னு சொல்லலை, பொறுமையாக லேட்டாக லத்தாஜிக்காக கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த குரல் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் தான் எதிர்கட்சி, சொல்லப்போனால் சவுக்கு சங்கர்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் நான் தான் ஒரு எதிர்கட்சி மாதிரி செயல்படுறேன் அப்படின்ட்டு. பிஜேபியுடைய அண்ணாமலை சொல்கிறாங்க நாங்கள் தான் எதிர்கட்சின்ட்டு. ஆக்சுவல் எதிர்கட்சி யாருன்னா அதிமுக, அண்ணாத்துடைய தலைவர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவங்க ஆனால் வந்து எதிர்கட்சி தலைவர் மாதிரி மற்றவங்க செயல்படுறவும் அலோவ் பண்ணிட்டாங்க. இல்லை, ஆக்சுவலி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ரோல் வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலை எப்பயுமே ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணிகிட்டே இருப்பார். தப்போ ரைட்டோ, நம்ம வந்து பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் அவர் ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ணுவார். அந்த நரேட்டிவ் சுற்றி தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கொஞ்ச நாள் ஓடிட்டே இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது இந்த ட்ரக் கேஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ ட்ரக் கேஸில் பற்றி பேசும்போது எப்போ பார்த்தாலும் பிஜேபிக்காரங்க அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்களே, ஏடிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு போராட்டம் தான் பண்ணாங்க அப்படின்றத என்னுடைய இது. ஸோ நீங்கள் வந்து ஆப்போசிஷனாக என்ன ரோல் பண்ணுறீங்களோ அப்போ தானே நீங்கள் ஆப்போசிஷனாக இருக்குன்றதா மக்களுக்கு போய் சேரும். இது வந்து ஆப்போசிஷன் ரோலாக வந்து எடப்பாடி ஒழுங்காக செயல்படுன்றதா ரொம்ப முக்கியமான விஷயமாகவே இருக்குது. இது கிட்டத்தட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, ஏடிஎம்கேவா அவங்க ஆப்போசிஷன் ரோலே ஜெயலலிதா மாதிரி பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏன்னா ஜெயலலிதா வந்து அவங்களோட ஸ்டைல் ஆஃப் ஆப்போசிஷன் ரோலும் அப்படி தான். 6 மாதம் கொடநாட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயாவது வந்து ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கோ அப்போ தான் வருவாங்க. இவங்க பிரச்சனை கிடைச்சா கூட ஆப்போசிஷன் ரோலை பண்ணுறாங்க, பண்ண மாட்டேறாங்கன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான். ஆனால் அவர் வந்து ஆப்போசிஷன் ரோலை ரொம்ப கரெக்டாக பண்ணுன்றது தான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து 2024 எலெக்ஷன் அவருடைய முக்கியமான எலெக்ஷன். ஏன்னா அவர் வந்து ஒற்றை தலைமை ஆகிட்டார். அந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷனாக தான் இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன். 2024 எலெக்ஷன் வந்து ஹீ இஸ் த சோல் கேம்பெயினர் ஆஃப் ஏடிஎம்கே. ஏன்னா இப்போ வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற டிஎம்கே எடுத்துக்கிட்டோன்னா அதோட லீடர் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணார்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட அவர் வந்து உடல் 72+ அவரால் அந்த அளவுக்கு ட்ராவல் பண்ண முடியாது. இருந்தாலும் பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி பேச முடியாது, பிரச்சாரம்லாம் பண்ண முடியாது. பட் உதயநிதி அவரோட ஃபேஸ் ஆஃப் பிரச்சாரமாக இருந்தார். இவர் வந்து மேடையில் மட்டும்தான் பேசிட்டு இருந்தார். இந்த டைமில் வந்து நான் தான் ஏடிஎம்கேவோட ஹெட்டுன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட
ஒரு சூறாவளி பயணம் மாதிரி எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருந்தார். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி முக்கியமான ஃபேஸ் வந்து பிஜேபியோட ரோல் தான். இப்போ வந்து 2021 எலெக்ஷன்லேருந்து என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, பிஜேபின்றது ஒரு சுமை, அவங்க கூட இருந்தால் நம்ம வின் பண்ண முடியாதுன்னு கட்சியிலையும் பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற சிவில் சமூகமாக அதுதான் பேசிட்டு இருக்கு. ஏடிஎம்கே எப்போ வந்து பிஜேபியிலேருந்து வெளியே வராங்களோ அப்போ தான் ஏடிஎம்கேவில் டிஎம்கேக்கு டஃப் ஃபைட்டாவது கொடுக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு முக்கியமான இடத்துல தான் பிஜேபி இருந்துச்சு. ஏன்னா பிஜேபி அவரோட ஐடியாஸ் வந்து இங்கே வந்து பீப்புள்கிட்ட ஒர்க்கே ஆகலை. அது இல்லாமல் அவங்களோட ஸ்கீம்ஸும் வந்து மற்ற ஸ்டேட்டை அஃபெக்ட் பண்ணதுனால இங்கே இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால இங்கே நிறைய எஃபெக்ட் ஆச்சு. டிமானிட்ரேஷனோ ஜிஎஸ்டியோ அப்படின்னா மக்கள் வந்து டேரெக்டாக அனுபவிச்சதுனால பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ 2024 எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இந்தியா கூட்டணியை டிஎம்கே கிட்டத்தட்ட காங்கிரஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் ஆக்சுவலாக சொல்லணுன்னா இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கட் பண்ணி விட்டார் இல்லையா, அதே யாரும் எதிர்பார்க்கல. ஓகே, அதுவும் இவர் கட் பண்ண ஸ்டைல் இருக்குல்ல அண்டு டைமிங், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கட்சிக்கு இவர் தான் ஒற்றை தலைவர்ன்ற முடிவு பண்ணதுக்கப்புறமா சிம்பிளும் இவர் கையில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஓகே இந்தியா கூட்டணி அவங்களுடைய மாநாடு மாதிரி போடுறாங்க, தலைவர்கள் மாநாடு. அதை பார்த்த பிஜேபி ஆக்சுவலாக பயந்து 10 வருஷமாக கூட்டாத பிஜேபிக்கான அலையன்ஸோடைய என்டிஏ கூட்டணியோடைய மாநாடை வந்து அவங்க கூட்டுறாங்க. அதில் பிஜேபிக்கு அடுத்த முக்கியமான கட்சின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக தான். மோடிக்கு பக்கத்துலேயே சீட்டு போட்டு வச்சு அவரை உட்கார வச்சியும் இருக்காங்க. ஓகேங்களா, அந்த கூட்டணி அந்த கூட்டம் நடந்து முடிஞ்ச ஒரு மாதத்துலேயே பிஜேபி கூட கூட்டணி கிடையாதுன்ட்டு கான்க்ரீட்டாக சொல்லி கட் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறாரு. ஓகே, அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஸ்டேட் பிரசிடென்ட், பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நான் அதாவது எப்படா வெளில போகலான்னு காத்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. வாய்ப்பு இல்லை ஆக்சுவலி. இப்போ வந்து நம்ம நார்மலாக எடுத்துப்போமே, அவங்க அந்தளவுக்கு டிஎம்கே மாதிரி பொலிட்டிக்கல் ஐடியாலஜிக்கலாக பேசாமல் வெல்ஃபேர் பாலிட்டிக்ஸாக பேசினாலும் தே ஆர் திராவிடன் பார்ட்டின்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அவங்க கட்சியிலே திமுக முன்னாடி வந்து அண்ணாவை குறிக்கிறது. அந்த தலைவரை நீங்கள் வந்து ஒரு ஃபேக்ட்ஸ் இல்லாமல் ஏதோ போகிற போக்கில் பேசுகிற மாதிரி அவர் வந்து பயந்து ஓடிட்டாரு அப்படின்னு ஒரு தலைவர் வந்து பேசுகிறாருன்னா அவர் கூட எப்படி நீங்கள் கூட்டணியில் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அது இல்லாமல் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு கடவுளாக பார்க்குற ஜெயலலிதாவை ஒன் அக்யூஸ்டு அப்படின்லாம் அவர் பேசுகிறேன். நீங்கள் பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸோ என்னவோ எல்லாம் பேசுகிறேன். கூட்டணியில் இருக்கும்போது இதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டுருக்கீங்க. உங்களுக்கு தான் இங்கே ஆக்சுவலி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தான் அதிமுக தயவு வேணும் சீட்டு வாங்குறது. அவங்க தயவில் நீங்கள் இல்லை, அந்த மாதிரி தானே. அவங்க தயவு தான் உங்களுக்கு தேவைன்ற மாதிரி இருக்கும்போது இவர் வந்து என்ன ஆக்சுவலி அவருடைய ஸ்ட்ராட்டஜி பிஜேபியை தனியாக கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியோ. ஆனால் ஆக்சுவலி இதை வந்து ஏடிஎம்கே கேடட்ஸ் ரொம்ப விரும்பவே கிடையாது. ரொம்ப பெரிய கிட்டத்தட்ட அவங்களுக்கு கீழே ஒரு கெமிஸ்ட்ரியே இருக்கல. இதே நம்ம ஆப்போசிட் குரூப் பார்த்தோன்னா டிஎம்கே, எங்களுக்கு எவ்வளோ பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் மோடி வரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிட்டத்தட்ட 2018 நினைக்கிறேன், 2016 எலெக்ஷன் முடிஞ்சு 2014 பிஜேபி அங்கே ஆட்சி பிடிச்சாங்க சென்ட்ரலில். இங்கே 2016 வந்து இந்த அதிமுக ஆட்சி 2018 வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அடுத்த டைம் 2019 பிஜேபி வந்துச்சுன்னா இந்தியா இருக்காதுன்னு. அப்போவே டிஎம்கே கிட்ட விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாம் 2018 கிட்டத்தட்ட 2024 கிட்டத்தட்ட 6-7 வருஷமாக கிட்டத்தட்ட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் மோடின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு அவங்க பேசிகிட்டே இருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து எவ்வளோ டிஃப்ரென்சஸ் பேசியிருக்காங்க, இருந்தாலுமே அவங்க ஒரு அஜெண்டாவோடு இருக்காங்கல்ல. மோடின்ற இந்த இந்துத்துவ ஐடியாலஜி இங்கே வளரக்கூடாதுன்ற ஒரு அஜெண்டாவில் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி பிஜேபி அதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணி இங்கே ஒரு ரோலும் கிடையாதுன்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து வந்தது நல்லதா கெட்டதான்றது 2024 எலெக்ஷன்ஸோட எண்ணில் தான் தெரியும். ஆனால் அது வந்து ரொம்ப முக்கியமான ஃபேஸ். ஏன்னா ஆக்சுவலாக கேடர் இருக்காங்க இல்லையா அதிமுகவுடைய தொண்டர்கள், அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இதை வரவேற்றாங்க. அப்பாடா ஒரு சும்மா போச்சுடா, இதுக்கப்புறம் எங்கள் கட்சியை பாருங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதை நான் எலெக்ஷன் டைமில் நான் அதை கண் கூட பார்த்தேன் நான். ஆனால் எடப்பாடிக்கு 2024 எலெக்ஷன்ஸில் வந்து முக்கியமான கிரிட்டிசிசம் என்னென்னா அவர் ஸ்ட்ராங்கான ஆப்போசிஷனை பில்ட் பண்ணல. பிஜேபி வேணான்னு சொன்னீங்க, ஆனால் பிஎம்கேவையும் தேமுதிகவையும் ரெண்டு கட்சியும் முக்கியமான கட்சியை சேர்த்து வச்சுருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான டிஸ்கஷன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா கொண்டு வந்துட்டாங்க, பட் பிஎம்கே அவங்களால கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியல. இப்போ 2024 எலெக்ஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கிட்டத்தட்ட 4 முனை போட்டி ஆயிடுச்சுல. ஆமாம்,
இதுவே கிட்டத்தட்ட ஒரு டிஎம்கேவுக்கு சாதகமான அது சூழல் தானே. இல்லை, அந்த 4 முனை போட்டிக்கு கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தாகணும். அது என்ன தான் தமிழ்நாட்டில் சின்ன கட்சியாக இருந்தாலும் அவங்க தலைமையிலான ஒரு கூட்டணின்னு ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் பிஜேபியை விட பெரிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில். ஓகே, அந்த பெரிய கட்சியை பிஜேபி தலைமையை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அதுவே ஒரு மாரல் வெக்ட்ரி தான் ஃபார் பிஜேபி இன் தமிழ்நாடு. ஆக்சுவலி பிஎம்கே ரோலை பார்க்கும்போது தான் பிஎம்கே ரோல் டிமினிஷ் ஆகிட்டே இருக்குது. பொலிட்டிக்கல் சீனால் அப்படியே கண்ணு முன்னாடி தெரிஞ்சிட்டே இருக்குது. அவங்க 2016 2019 எலெக்ஷனில் அவங்களுடைய ரோல் எடப்பாடிக்கிட்ட என்ன ரோல் இருந்துச்சோ அந்த ரோல் கூட 2021 இல்லை. 2021 இந்த ரோல் கூட 2024 இல்லைன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஎம்கே வந்து அதிமுக கூட்டணி எடப்பாடி கிட்ட போயிருந்தால் எத்தனை சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் பிஜேபி கூட்டணியில் 10 சீட்டு கொடுக்குறாங்க. ஆமாம், ஒரு முக்கியமான தேர்தலில் 10 சீட்டு வாங்குற 10 சீட்டு கிடைக்கிற அளவுக்கு ஆக்சுவலி அந்த கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா இப்போ வந்து விசிகேவும் நாம் தமிழர் கூட்டம் அமைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட விசிகேவுக்கு ஒரு 40 சீட்டு கொடுப்பாருன்னு வச்சுங்களேன். இவங்க ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல விசிகேவோட பவர் அதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட பிஎம்கே 10 சீட்டுனாலும் அவங்களோட பவர் வந்து 3 சீட் 4 சீட்டுக்குள்ளே குறுகிருச்சுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இந்த தேர்தலில். இந்த 24 எலெக்ஷன்ஸோட எண்டு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகே, எடப்பாடி வந்து சிங்கிள் தலைமையில் வந்து அதிமுக கைப்பற்றினதும் அதுக்கு பின்னாடி இது ஃப்யூச்சருக்கு என்ன எடுத்துகிட்டு போகுது. சரி, ஆக்சுவலாக இப்போது இந்த நம்ம பேசுகிறதுக்கு எந்த நிமிஷம் வந்து ஒரு ஒரு ரூமர் இருக்குது. அது ரூமரா இல்லை உண்மையான்றது June 4 தான் முடிவு பண்ணும். ஓகே, June 4 அப்புறமா எடப்பாடி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலராக இருக்க மாட்டார், அவரை எதிர்த்து நிறைய ஃபேக்ஷன்ஸ் கிளம்பிடுச்சு அப்படின்ட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. ஓகே, குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் ஒரு மேஜர் குரூப் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. ஸோ அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய பதவிக்கு ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது June 4 அப்புறமா தான் அது என்னன்றது தெரிய வரும். ஆக்சுவலி இதுக்கு நம்ம கேட்கும் போதே இதெல்லாம் நடக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் இருக்குது. ஏன்னா வச்சுங்களேன், இப்போ வந்து ஏடிஎம்கேவோட ஃபேஸாக வந்து ஒருத்தர் வந்து தனி எஸ்டாப்ளிஷே பண்ணிட்டார். இப்போ நான் வந்து எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நான் போயிருந்தேன். அந்த இடத்துல எடப்பாடிக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு நான் டேரெக்டாக பார்த்தேன். ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு பெரிய தலைவர் இப்போ ஸ்டாலினுக்கோ அந்த கூட்டம் வரல. ஆனால் இருந்தாலும் எடப்பாடின்ற பேஸுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா. ஏடிஎம்கேவோட புது ஹெட்டுன்ற ஒரு கூட்டம் வந்திருக்கு பார்த்தீங்களா. அதை நான் டேரெக்டாக பார்த்தேன். அவர் வந்து தன்னை வந்து ஏடிஎம்கேவோட ஹெட்டை வந்து நிரூபிச்சுட்டு வராரு, இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. தவிர இவங்க மற்றவங்க சொல்கிற மாதிரி இது வந்து உட்கட்சியில் வந்து மறுபடியும் வேலுமணி அணி, செங்கோட்டையன் அணி இதெல்லாம் உடஞ்சி மறுபடியும் ஏடிஎம்கே வந்து பழைய மாதிரி உட்கட்சி பூசலில் போய் மறுபடியும் நிற்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. பிகாஸ் எடப்பாடி வந்து அவரோட ஸ்டேக்ஸை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன பண்ணுறாருனா, எனக்கு கட்சி தான் முக்கியம், அதுக்காக நான் யாரை வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போவேன் அப்படின்ற கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசில் இருக்கும். இவருக்குள்ளே அந்த பிரச்சனை மினிஸ்டர் கூட பழைய மினிஸ்டர் கூட பிரச்சனை, வேலுமணி கூட தங்கமணி கூட ஏதாவது பிரச்சனை எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவருடைய இப்போ ரீசெண்டாக நடந்த மாநாட்டில் கூட வேலுமணி தங்கமணினா அவர் கூட கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தானே காட்டிக்கிறாங்க. வெளியே உள் பிரச்சனை இருக்கலாம், ஆனால் மக்கள்கிட்ட வெளியே என்ன ஃபேஸை காட்டுறாங்களோ அதுதான் முக்கியம். அவங்க வந்து இப்போ அவங்க மற்றவங்க பேசலாமே தவிர ஏடிஎம்கேல பெரிய ஃபைட் இருக்கிற மாதிரி மக்களுக்கும் தெரியல, நம்ம வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணுறது தெரியல. உள்ளே ஏதாவது இன்சைடு இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், அது வெளியே வந்து மக்களுக்கு வந்து அது உடையுமா அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தேகம் தான். ஏன்னா எடப்பாடிக்கு வந்து நான் வந்து அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகணும், அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுடைய ஹிஸ்ட்ரியில் நான் ஒரு முக்கியமான பர்சனாலிட்டியாக வரணும் அப்படின்றது அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நம்ம அவருக்கு தமிழர்ன்ற பேரில் அதுக்கு தான் கொடுத்தாங்களா, அவருக்கு பட்டம் கொடுத்துக்கிறாரு. அதுக்கடுத்து ஃபேஸை வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர், ஜெயலலிதா, அடுத்து எடப்பாடி அப்படின்ற அந்த ஃபேஸ் வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. இதனால் அவர் வந்து கட்சியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே இருப்பார். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கடைசியாக முக்கியமானது, ஓகே, 2026 சிஎம் ஆக முடியுமா? சிஎம் ஆக முடியுமான்றது அவருடைய செயல்பாடுகள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா அவர் 2021 கிட்டத்தட்ட 24 வரலையும் எதிர்கட்சிக்கான ரோலே ஒழுங்காக பண்ணவே கிடையாது. சரி, நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே, இன்னும் 2 வருஷம் இருக்குது, 1.5 வருஷம் இருக்குன்னு வச்சுப்பாங்களேன். நான் என்ன அவர் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன்னா, நம்பர் 1, இந்த 1.5 வருஷமும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சுற்றி தான் நடக்கணும். ஓகே, அவர் நரேட்டிவை செட் பண்ணணும். அதுக்கு வந்து டிஎம்கேவோ இல்லை பிஜேபியோ வந்து ரியாக்ட் பண்ணணும். இவர் ஆக்ட் பண்ணோம், அவங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும். ஸோ இவர் வந்து
அதாவது கண்ணில் விரல விட்டு ஆட்டுறான்டா, குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான்டான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தினிக்கும் ஏதாவது ஒன்று ஓகே அவர் செஞ்சு அவரை சுற்றி தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படின்றத அவர் நரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2, ஓகே, எல்லா கட்சியுமே அவர் இப்போ இருக்க 4 முனை போட்டி தான் 2026 இருக்க போது, ப்ளஸ் விஜய் அவர்கள் வரப்போகிறாங்க. ஸோ 5 முனை போட்டி வேணால் வச்சுக்கலாம். ஓகே, இந்த 5 முனையில் இவருங்க கிட்ட மட்டும்தான் யூத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான எந்த எலிமெண்ட்டும் இல்லை. விஜய் ஒரு யூத் அட்ராக்ஷன், அண்ணாமலை ஒரு யூத் அட்ராக்ஷன், ஓகே, சீமான் ஒரு யூத் அட்ராக்ஷன். ஓகே, டிஎம்கேல வந்து யூத் அட்ராக்ஷன்ட்டு சொல்கிறதுக்கு உதயநிதி இருக்கார். ஓகேங்களா, பட் அதிமுகவில் யூத்தை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு தலைவரும் இப்போதைக்கு கிடையாது. ஆக்சுவலி நம்ம யூத்தை பற்றி பேசும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யூத் வந்து நியூஸை எங்கே கன்சியூம் பண்ணுறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து யூத் பாப்புலேஷன் வந்து பொலிட்டிக்கல் நியூஸை வந்து கிட்டத்தட்ட நியூஸ் பேப்பர் படித்தா கன்சியூம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து தான் நியூஸை கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் ஏடிஎம்கேக்கு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ வந்து நம்ம அப்சர்வ் பண்ணும்போதே பார்த்தோன்னா ஏடிஎம்கேக்கு ஐடி விங்குன்னு ஒன்று இருக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு இருக்குது. ஆனால் அவங்களோட ப்ரெசன்ஸ் இருக்கா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் சீமானுக்கு எவ்வளோ அப்படி சொல்லாதீங்க, சீமானுக்கு தான் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அந்தளவுக்கு இப்போ எடப்பாடி கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் கூட அங்கே ஏடிஎம்கே எதுவும் பண்ண இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க வந்து அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, களத்துலேயும் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்க மாட்டாங்க, சோஷியல் மீடியா ஸ்பேஸ்லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெசன்ஸ் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியாக இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து நைவாக, அதாவது ஒரு ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக வந்து அவங்கள காட்டிக்க மாட்டுறாங்க. ஓகே, இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடுத்த 1.5 வருஷம் ஓகே அவங்க வந்து இந்த இமேஜ்லேருந்து மாறி மீண்டு வந்து இதுதான்ப்பா எதிர்கட்சி, இவர் தான் எதிர்கட்சி தலைவர், இவர் தான் பேசுபொருள் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசியலில் அடுத்த 1.5 வருஷம் இருந்தார்னா அவர் சிஎம் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை. இப்போ அவர் சிஎம் ஆகிறாருன்றது அவர் கையில் தான் இருக்குது. நம்மளை பொறுத்தவரை என்னென்னா, டெமோக்ரஸின்றது ஒரு ஆப்போசிஷனை பேஸ் பண்ணி தான் டெமோக்ரஸியே ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் வந்து ரூலிங் பார்ட்டியை ஒழுங்காக கொஷின் பண்ணலாம், அந்த கொஷின் கேட்டால் தான் அந்த நலன்களை வந்து மக்களுக்கு வந்து சேரும். நீங்கள் ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி ஃபங்க்ஷன் ஆகலைன்னா இங்கே நடக்கிற பிரச்சனை யார் பேசுவா, அந்த மக்களுக்கு எப்படி வந்து நல்லது சேரும்? அப்படின்னும் போது எடப்பாடியோட ரோல் வந்து ஆப்போசிஷனாக எந்த அளவுக்கு நல்லதாக அது மக்களுக்கு தான் நல்லது. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அவர் அந்த ரோலை பண்ண மாட்டேன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து டிஎம்கேவோட கூட்டணி. ஓகே, இப்போ 2026க்கும் இந்த கூட்டணி கிட்டத்தட்ட நான் அதே கூட்டணி வரும்னு நினைக்கிறேன். அதை வந்து அவர் எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுறாரோ அது அவருடைய சாமர்த்தியம். ஏன்னா கிட்டத்தட்ட 2018 அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க மோடி. அதனால் இந்த 2024 எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்து ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப முக்கியமான ஏன்னா இப்போ 2024 வந்து மறுபடியும் மோடியே வராருன்னு வச்சிங்களேன், அது ஒரு எஃபெக்டை கொடுக்கும் ஏடிஎம்கேவுக்கு. இப்போ வந்து தொங்கு நாடாளுமன்றம் அமைந்துச்சுன்னா அது ஒரு ஏடிஎம்கேக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். சரி, ஆக்சுவலாக இப்போ நம்ம என் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே, இபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம், இபிஎஸ் அவர்களுடைய ரோல் ஓகே, அரசியல் கட்சியெலாம் விட்டுருங்க, ஓகே, பொலிட்டிக்கலாக ஓகே எவ்வளோ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முக்கியம்? ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் வந்து இப்போ வந்து 1960 முன்னாடி காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே அப்படின்றதான் முக்கியமான பாலிடிக்ஸ். காங்கிரஸ் இருக்கும்போது காங்கிரஸ்க்குன்னு ஒரு ஐடியா இருக்குது. அவங்க வந்து இப்போ பிஜேபி கிட்டத்தட்ட என்னென்ன ஐடியாஸ் பேசுகிறாங்களோ, 1 லாங்குவேஜ் 1 நேஷன் 1 அந்த எல்லா ஐடியாவும் பேசினவங்க தான் காங்கிரஸ், அந்த காலத்து காங்கிரஸ். அந்த இடத்துல வந்து இப்போ ஹிந்தி போர்ஷன்லாம் வந்து தான் டிஎம்கே வந்து ஐடியாலஜிக்கலாக தான் ஃபைட் பண்ணி தான் ஆட்சி அங்கே பிடிச்சாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆக்சுவலி பார்க்கும்போது. ஏன்னா எம்ஜிஆர்னு ஒரு பிம்பம் வந்து உருவாச்சு. எம்ஜிஆர்ன்ற பிம்பம் உருவாகும் போது என்னாச்சுன்னா, ஃபைட் பிட்வீன் திராவிடன் பார்ட்டிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஎம்கே வந்து ஒரு பாலிடிக்ஸ் பேசுகிறாங்களே, அது வந்து கிட்டத்தட்ட திராவிடன் பார்ட்டிஸோட கோர் ஐடியா, கிட்டத்தட்ட வந்து ரிசர்வேஷன் அந்த மாதிரி ஒரு ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ்குள்ளே போகிறாங்க. டிஎம்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெல்ஃபேர் பாலிடிக்ஸ்குள்ளே போகிறாங்க. ஓகே, இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து கிட்டத்தட்ட வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நான் வந்து சைக்கிள் கொடுத்தேன், இவர் வந்து டிவி கொடுத்தாரு, நான் வந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்தேன், நான் இந்த ஸ்கீம் கொடுத்தேன் அப்படின்னு, நான் வந்து மகளிருக்கு இது கொடுத்தேன் அப்படின்னு ஸ்கீம்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்கல்ல.
இந்த ஸ்கீம்ஸை பற்றி பேசுகிற பாலிடிக்ஸ் இங்கே இருக்குன்னா எடப்பாடியோட ப்ரெசன்ஸும் அண்ட் எடப்பாடியோட ப்ரெசன்ஸ் கிடையாது, ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற வேண்டிய ரோல் வந்து இங்க ரொம்ப முக்கியம். இதுவே இந்த இடத்துல ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காகவே இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன நடக்கும்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன கட்சியாக இருக்காங்க பார்த்தீங்களா பிஜேபி, இவங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க வந்து தே ஆர் கேப்பபிள் ஆஃப் கேப்சரிங் அந்த ஹார்ட் இந்துத்துவா ஓட்டு, இந்த சாஃப்டாக கேஸ்டிஸ்ட் ஓட்டெலாம் கேப்சர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி அந்த பிஜேபியோட ஐடியாஸ்க்கு இருக்குது. ஓகே, இந்த ஐடியாஸ் வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஐடியாஸ் வந்து தமிழ்நாட்டில் வளரக்கூடாதுன்னா ஏடிஎம்கேவோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல். அது இல்லாமல் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் பேசிட்டு இருக்காங்களே, நான் இப்போ வந்து கரப்ஷன் வந்து 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் இர்ரெஸ்பெக்டிவ் வந்து ரெண்டுமே. ஆனால் என்னமே பண்ணால் இவங்க ஆட்சி மாறும்போது இவங்க கரப்ஷன் அவங்க சொல்லுவாங்க, அவங்க கரப்ஷன் இவங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வெல்ஃபேர் பாலிடிக்ஸாக போகும்போது இது வந்து மக்களுக்கு தான் நல்லதாக வந்து முடியுது. எக்ஸாம்பிள் இவருக்கு பஸ்ஸு விடுறது, இவங்க வந்து அம்மா கிளினிக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் மக்களுக்கு தான் நல்லது வந்து முடியுதே தவிர அதில் பிரச்சனைகள் இருக்குது, நம்ம பிரச்சனைகள் அப்புறம் பேசுவோம். ஆனால் இப்போ பிஜேபி மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹார்டு இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் மாதிரி ஐடியாலஜி இங்கே தமிழ்நாடு வந்துச்சுன்னா டிஸ்கஷன்ஸ் என்னவா இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். மக்களோட முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இருக்காது, எஜுகேஷன் டிஸ்கஷனில் இருக்காது, ஹெல்த் கேர் டிஸ்கஷன்ஸில் இருக்காது. இப்போ டிஸ்கஷனில் இருக்கணும்னா கோயில் வேணுமா கோவில் வேணுமான்ட்டு இல்லை, மசூதி வேணுமா வேணாமான்ற டிஸ்கஷனில் இருக்கும். ஓகே, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட்ணுமா வேணாமா, எல்லாரும் வெஜிடேரியனாக மாறணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் தமிழ்நாட்டோடைய லாண்ட் ஆர்டருக்கே பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அந்த பாலிடிக்ஸ் வந்து இங்கே வந்து முக்கியமே கிடையாது. அந்த பாலிடிக்ஸ் அங்கே வரக்கூடாதுன்றது தான் எல்லாத்தோட இதுவே. ஸோ அந்த பாலிடிக்ஸ் வந்து இங்கே வரக்கூடாதுன்னா எடப்பாடியோட ரோல் அண்ட் ஏடிஎம்கேவோட பொதுச் செயலாளராக ஏடிஎம்கேவை ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு அவருடைய ரோல் ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும். அது இல்லாமல் வந்து அது வந்து என்னத்தை பண்ணணும்னா மக்களுக்கு தானே, அது எப்பயுமே மக்களுக்கான எது நல்லது நடக்குதோ அதை நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இந்த பாலிடிக்ஸ் வந்து தப்போ ரைட்டோ வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் வந்து மக்களுக்கு தான் பேச போகிறாங்க. பிரச்சனை வந்தாலும் இது வந்து அது செய்யலை நம்ம பின்னாடி கூட பேசிக்கலாம். ஆனால் இது வந்து மக்களுக்கான பாலிடிக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஹார்ட் இன்டுவா பாலிடிக்ஸ்லாம் வந்துச்சுன்னா அது வந்து டிவிசிவ் பாலிடிக்ஸ் ஆயிரும். கம்யூனியோட சொசைட்டியே வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ நார்த் இந்தியாவில் கிட்டத்தட்ட அதை நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. அந்த பாலிடிக்ஸ் இங்கே வரக்கூடாதுன்னா ஏடிஎம்கே அண்ட் எடப்பாடியோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படின்றது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமாம், ஆப்போசிஷன் பார்ட்டியாக அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா பிஜேபியோட ப்ரெசன்ஸே இங்கே இருக்காதுல்ல. அவங்க கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க, லெட்டர் போர்டு கட்சின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க லெட்டர் போர்டு கட்சியாக இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வந்து பெரிய எப்பயாவது ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை பேசுவாங்க, மற்ற டைமில் அவங்கள ப்ரெசன்ஸ் இருக்கவே இருக்காதுல்ல. அது ரொம்ப முக்கியமான ஃபேஸிங்கு. ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்ஸ்.